பவள விழா பாப்பா, நீ பாசங்க காட்ட ஆகாது பாப்பா. நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா. அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. வணக்கம், இது திராவிடம் டாக்ஸ். நான் உங்கள் நட்சு பேசுகிறேன். ஸோ இது செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸோ கண்டினியூட்டியாக இருக்கும். எதுனாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணிடலாம். அமைச்சர் மட்டும் இல்லை, ஹோம் செக்ரட்டரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். தாவேக்க கிடையாது, யாருமே கிடையாது, திமுகவே கேஸ் போடுமா. திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்குமெண்ட் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டார் இமீடியட்டா, தோழர்களே இவங்களுடைய சதி சூழ்ச்சி, கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் துரைமுருகன் பேசுகிறாரு, யார் கட்சியோட பொதுச் செயலாளர். ஒரு நம்பர் கமிஷன் விசாரிக்கும். ஒரு நம்பர் கமிஷனா பெருமாள் விஜய் மேல. ஐயோ என்னால முடியல. ஒரு நம்பர் கமிஷனு எனக்கு இப்ப திமுக அரசு வக்கீல். ஐயா அரசு வக்கீல் எப்படி ஐயா? திமுக அரசு நடக்குதுன்னா அவர் அரசு வக்கீல் தானங்க போவாங்க. இதுல இவர் என்னதான் சொல்ல? எனக்கு இது இல்ல, இதுக்கு ஃபயர் விடுறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆகாதீங்க. அதாவது தமிழ்நாடு அரசு சார்பா தமிழ்நாடு அரசோட வழக்கறிஞர் தான் ஆஜர் ஆவாங்க அப்படின்றதே தெரியாம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்காரு. இவரோட ஸ்ட்ராட்டஜி சொல்லிதான் இல்ல, இவரோட ஸ்ட்ராட்டஜி சொல்லிதான் திமுக ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொன்னு சொல்றாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அப்படின்னு. சரி, இப்ப என்ன செய்யணும்? கையை கட்டிட்டு ஐயோ 41 பேர் செத்துட்டாங்களா, ஓகே சரி அப்படின்னா சொல்ல முடியும். அதுக்கு இப்ப ஆக்சிடென்ட் இப்ப கோர்ட்ல கேஸ் பண்ண என்ன சொல்லுவாங்க? இது திமுகவே செஞ்ச சரி, அதனாலதான் இவங்க கோர்ட்டுக்கே போறது பயப்படுறாங்க. அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்ப போனால இப்ப இந்த மாதிரி ஆளுங்க என்ன சொல்றாங்க? அவங்க கட்சியை வச்சு அவங்க கட்சி வைக்கல போய் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. விட்டா ஜட்ஜே இப்ப அந்த இதுக்கு சென்னை ஹைகோர்ட்ல வந்ததுக்கு ஜட்ஜே வந்து திமுகன்னு கூட சொல்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஐயா நான் என்ன சொல்றேன், இப்ப திமுக அரசு சார்பா வந்து திமுக அரசோட வந்து வழக்கறிஞர் ஆஜரானாங்க. தாவேக சார்புல இருந்து யார் வந்து ஆஜரானா? அத பத்தி இந்த தெரியலையே. பாஜக வக்கீல் ஆஜரானா? கரிகாலன் கூட சண்டை போட்டாலும் அந்த ஆள். ஓ அவரா? அந்த ஆளா? அதெல்லாம் அப்பா வந்து சொல்லிடுவாங்க. ஐயா அப்பா அவருடைய கட்சி பிரெஃபரன்ஸ் கட்சி சார்ந்து அவரு இல்ல, அவரு தொழில், அது தொழிலா பார்த்தோம். ஆனா நாங்க திமுக வக்கீல் தானே அது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையில. அதான் திமுகவுக்கு எதிர்த்து, அதாவது திமுக போட்டா திமுக வக்கீல்ல வரணும்னா இது தமிழ்நாடு அரசு கொடுத்த வழக்குடா. யாராச்சும் சொல்லி கண்ட்ரோல் முறையில அவங்கள பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேரை மாத்த சொல்லுக்கலாம். இல்ல நம்ம விஜய் பாட்காஸ்ட்ல வந்து விஜய் எப்படி தலைவர்னு சொல்ல இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு நம்ம தலைவர்னு இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லாதீங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி சொல்ற 2 பேருமே வேஸ்ட் தான். 2 பேருமே வேஸ்ட். போண்டா படி நீங்கடா இது தொழிலுக்கான மரியாதையே போச்சடா. விஜய் மேல வந்து நடவடிக்கை எடுப்போம், நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இவங்க சூழ்ச்சி எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்களா? இவங்களே கமிஷன் போடுவாங்களாம், இவங்களே காவல்துறையை போட்டு விசாரிப்பாங்களாம். திருடனும் அவனே, உள்ள வச்சுக்கிறனும் அவனே, அவனே நியாயம் வருவானாம். இதுதான் இவங்க பஞ்சாயத்து. அதிகாரம் மமதை. அப்போதான் சொன்னார், ஒரே ஒரு மீட்டிங், சுப்ரீம் கோர்ட் போங்க, நம்ம நியாயம் ஜெயிக்கும்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். இந்த சும்மா சொல்றாங்க பாருங்க, இவர் ஆலோசனை கொடுக்குறாரு, அவ்வளோ ஆலோசனை கிடைக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காரு. அவருக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை. அவர் சொன்னா செய்யறதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறோம், 1.5 கோடி பேர் இருக்கும் சொல்ற செய்யறதுக்கு. எங்களுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதிகமா பேச மாட்டார். தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க, அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதாவது
இந்த ஓகே நீங்க தான் பாஸ் பண்ணீங்கன்னு வச்சேன். பேப்பர் திருப்பி எவ்வளவு நேரமா? ஆமாங்க, என்னங்க நீங்க சொல்றீங்க? பேப்பர் திருப்பணும்ல, நாங்க உணர்ச்சி பொங்க பேசுறோம். பேசி பேசி வந்து ஆட்சியை புடிச்ச கட்சி நாங்க வந்து இப்படித்தான் பேசுவோம். நாங்க அடுத்த பேஜ் திருப்பிக்கிறாரு. அப்புறம்னு சொல்லலாம். இந்த 41 குடும்பத்தையும் தலைவர் இங்க வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கே தானே போகணும், இவர் ஏன் அங்கே போகல, கரூருக்கு ஏன் போகல? அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கரூர் காவல்துறை இருக்கு பாருங்க, ஒரு வினோதமான காவல்துறை. நம்ம பார்த்திபனனுக்கும் மதியனனுக்கும் தெரியும். 8 நாளுக்கு முன்னாடியே 9 நாளுக்கு முன்னாடியே மனுவை கொடுக்குறாங்க. அது நம்ம தவறு தான் ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம காவல்துறையை நம்பணும்ல, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தவறு. எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, ஒத்துக்கிறோம், சாரி. மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த ஒரு தவிர நாங்கள் எதுவும் செய்யலை. எங்கள் மதியனோ பார்த்திபனோ பொதுச்செயலாளரோ காவல்துறை போய் நம்பினாங்க. அப்போ காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்குறோம், ஒரு 6 இடம் கேட்குறோம். அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி, ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி, நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம், சினிமாவில் வர மாதிரி. அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள். அப்படி அச்சுன்னு தும்முனா கூட கடிச்சு எடுத்துட்டு போவார். யாரு? நம்ம செந்தில் பாலாஜிக்கு கட்சி எடுத்துட்டு போறவர் தான் அவர். அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கு, வந்துட்டாரு உங்க அப்பா, சிபிஐ வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. சொல்றீங்களா 600 பேரை போட்டோம், அதில் ஏடிஜிபி சொல்றாரு 500 பேரை போட்டோம். இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்லை நாங்கள் 700 பேர் போட்டோம். அதோ எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். முதலமைச்சர் முதற்கொண்டு என்கொயரி பண்ணணும் இந்த விஷயத்தில், தகவல் சொன்னதுக்கு. அப்ப அண்ணன் மனு அந்த டிஎஸ்பி ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து உங்களை வந்து நோட் பண்ண சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? என்னன்னு நிறைய பேர் கயிறு பிடிச்சு இது பண்ணாங்க. ஆமா, போலீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றான்? போலீஸ் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தப்பா கணக்கு கொடுக்குறாங்கன்றான். ஐயா, அதுதான் நான் சொல்றேன் ஐயா. இதுல வந்து அவர் என்ன சொன்னாரு, போலீஸே கமிஷன் ஆரம்பிச்சு. போலீஸ் கமிஷன் அமைக்கல, அமைச்சது ஓய்வு பெற்ற நீதிபதி. அதுவும் ஒரு நபர் ஆணையம் தான், அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதி தான் அமைச்சாங்க. அவங்க தலைமையில தான் அமைச்சாங்க. அதானே போலீஸ் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமா, இருங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நம்ம ஹைகோர்ட்டின் உத்தரவின் பேர்ல வந்து அமைக்கப்பட்டது. போலீஸுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஹைகோர்ட் வந்து விசாரணைக்கு ஆமா ஒரு நபர் ஆணையம் வந்து அமைக்க சொல்லி அங்க நேர்ல வந்து போய் வந்து அங்க இருக்கிறவங்களை வந்து இப்ப சொல்றது சிபிஐ உங்க அப்பா வந்திருக்கானா, சரியா, இதே நான் வார்த்தையை திரும்ப கேட்கலாமா? உங்க அப்பா, அந்த அப்பன் தான் வந்து உங்க மாமனாரையும் சரி உன்னையும் சரி, சரியா, அவன் கால போய் அந்த அப்பன் கால தான் ஒண்ணுமே விழுந்து கூட்டு வந்தியா? இதுக்குதான் வந்து டெல்லி போனியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன புரோக்கர் வேலை பண்ணியா? இதுதான் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கலாம், சரியா? இப்ப அப்பா வந்தான், அது வந்தானா சரிடா. நான் என்ன கேக்குறேன், சிபிஐயோட மேக்சிமம் என்கொயரி ஒரு முதல்வர்கிட்ட என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்வர்கிட்ட ஒரு சிபிஐ என்கொயரி பண்ணாம அதுக்கே நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க ஆபீஸ் டெஸ்க்ல அப்பாயின்மெண்ட் வாங்காம உள்ளார விட மாட்டாங்கடா. சொல்றேன், நீங்க வந்து அதாவது இதுக்கும் முதல்வருக்கும் சம்பந்தம், அதாவது தமிழ்நாட்டுல நடந்ததுனால இந்த பிரச்சனைக்கும் முதல்வருக்கு நீங்க எந்த லாஜிக்ல வந்து எந்த இதுல நீங்க வாரண்ட வாங்குவீங்க? முதல்ல நீங்க எப்படி? நானே சொல்றேன் மேக்சிமம் போனா முதல்வர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து இந்த சம்பவத்தை பத்தினதுக்கான அவங்க சைட்ல இருந்து அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியும், ஓகேவா? நேரடியா கொண்டு போயிட்டு என்கொயரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்வர் ஆபீஸ்ல போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போக முடியுமே தவிர சிபிஐ வந்துட்டா நான் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உன் கட்சிக்காரனா தேடிட்டு இருக்கான் விக்னேஷ்னு சொல்லிட்டு, கரூர் விக்னேஷ்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அட்ரஸ் முத கொண்டு போட்டோ எடுத்துட்டு போயிருக்கான்டா, உன்னதான்டா தேடிட்டு இருக்கானுங்க வர வீசி. ஆதவர்ஜினோட சப்போர்ட் ஒருத்தன் வந்து சிக்கி இருக்கான் கரூர்ல விக்னேஷ்னு சொல்லிட்டு, அவனதான் தேடிட்டு இருக்காங்க. ஏய் அவன் ஸ்கெட்ச் எங்களுக்கு இல்லடா, உனக்குடா. அடுத்த எலக்ட்ரல் பாண்டு முன்னாடியாச்சும் எலக்ட்ரல் பாண்டு இருந்துச்சு, சரியா? இத்தனை கோடி கொடுத்தோன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டலாம். இப்ப வந்து எத்தனை வந்து எவ்வளவு கோடி வந்து உன்னால கைமாற போகுதுன்னு தெரியல. இது எல்லாத்தையும் சேர்த்து உங்க அப்பா உனக்கு வச்சிருக்காரு. பார்த்திப மன்னன் கூட சண்டை போடுறாரு, எல்லாம் பதிவு இருக்கு, எல்லாம் சொல்லுவார் அண்ணன். அந்த இது என்னது 8 நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டாங்களா? 8 நாளைக்கு முன்னாடியா பெர்மிஷன் கேட்டாங்க?
25, 26 தானே பர்மிஷனை கேட்டாங்க. ஆமா அது அவரு டேவிட் ஆசீர்வாதமே சொன்னாருங்களே, எங்களுக்கு முத நாள் கொடுத்தாங்க, நாங்க அடுத்த நாள் பர்மிஷன் கொடுத்துட்டோம். மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாங்க பாருங்கமே, 8 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா. ஆனா அப்படியே கோர்ட் இப்ப இங்க வீரவசனம் பேசிட்டு கோர்ட்ல போய் ஆமாங்கய்யா 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஆனா விஜய் மட்டும் அப்படியே வாய் பொத்தி இருந்ததா வந்து சொல்லிடுறாரு அவரு. இல்ல நானே கேக்குறேன், இங்க வந்துகிட்டு செந்தில் பாலாஜி ரவுடி பைய பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்துகிட்டு இந்த மாதிரி வந்து கான்ஸ்பிரசி தியரி பேசுறேன்ல, கோர்ட்ல போயிட்டு நீ வந்து உன்னோட வந்து மாவட்ட செயலாளர் வந்து கரூர் மாவட்ட செயலாளர் இவன் தான் வந்து காரணம் சொல்லிட்டு அவனை கை காட்டி விட்டு கோர்ட்ல வந்துகிட்டு கோர்ட்ல வந்துகிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து ஏன்னா ஆமா ஏன்னு சொல்லிட்டு ஏன்னா தலையாட்டிட்டு இருந்தேன்ல, இதெல்லாம் அங்க பேச வேண்டியதுடா. நான் சொல்லிட்டேன் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கும். ஏன் தெரியுமா? போனது பிஜேபி வைக்கலாச்சே. இல்ல அவங்களுக்கு எப்பயும் அவங்க அரசு ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா இப்படித்தானே அமைதியா இருப்பாங்க. அதனால அந்த ஆளுக்கு இது புதுசா தெரிஞ்சிருக்காது. பிஜேபி வைக்கலுக்கு என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் தரவுகள் இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, ரிலீஸ் பண்ணுங்கடா. எல்லாத்தையும் ஏன்டா எதையுமே ரிலீஸ் பண்ண மாட்டீங்க? ஏன் சிபிஐக்கு தான் டைரக்டா கொடுப்பீங்களான்னு நான் கேக்குறேன். நீங்க இல்ல பாக்கெட்ல இருக்கு, பாக்கெட்ல இருக்கு, எடுத்து கொடுத்துட்டா நீங்க எதை எடுத்துட்டு போயிட்டீங்களா? என்ன சண்டை? அதுல வந்து கலெக்டர் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. என்ன சர்க்குலர்? 4 இடம் நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டானா கரெக்டான பார்த்து பண்ணுன லைட்டஸ்ட் ரவுண்டானா கேட்குறோம். இது ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்க்குலர் கொடுத்துருக்க இடம். இதை டிஎஸ்பி அனுப்புறாரு. ஆனால் அடுத்த நாளே உத்தரவு வந்திருக்கும். அச்சுன்னு தும்பிட்டார்ல அவரு, ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வராத. ஏன் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது? ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்டான நின்றுட்டா ஒட்டு மொத்த மக்களும் ஓட்டு மாறிடும். வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அரசியல். அவர் முகத்தை யாரும் இல்ல. இப்ப இந்த பிளேஸ பத்தி நம்ம திருப்பி பேசணும்னு அவசியம் இல்லை. இப்ப இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம எவ்வளோன்ட்டு நம்ம விஜய் பத்தி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தப்ப நம்ம ரொம்ப டீட்டெயில்டாவே வந்து பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கு நான் இன்னொரு தடவையும் நான் சொல்லிடுறேன். வேலூர் ராமசந்திரபுரம் தான் அந்த ஏரியா தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏரியால தான் அதுக்கு முத நாள் வந்து எடப்பாடியுமே அங்கே தான் வந்து பண்ணியிருந்தார். இது வந்து ஒன்றும் புதுசாக வந்து இவங்களுக்கு வந்து இடத்த வந்து இவருக்கு விஜய்க்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படியெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது இது இந்த அங்கே வந்து அவங்க கேட்ட ரவுண்டானா வந்து சிட்டியோட பகுதினால அங்கே ஹைலி டிராஃபிக், ரொம்ப டென்ஸ்லி, அங்கே மார்க்கெட்ல இருக்கிறதுனால ரொம்ப டென்ஸ்லி பேக்டு ஏரியா அது. இது வந்து ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்சான ரோடு, நிறைய உள்ள சந்துகள் இருக்கிறனால ஈஸியா இருக்குமே தான் போலீஸ் கொடுத்தாங்க. இதை இன்னும் டீட்டெயிலானா நீங்க பாட்காஸ்ட்ல போய் நான் எல்லாமே பாட்காஸ்ட்ல நாங்க 7 இதுவுமே பத்தி பேசியிருப்போம். போலீஸ் பத்தி, இடத்த பத்தி, விஜயோட தப்பு பத்தி, எல்லாத்த பத்தியுமே நாங்க பேசியிருப்போம். நீங்க டீட்டெயில்டா வேணும்னா அங்கே போயும் நீங்க வந்து பாத்துக்கலாம் இதை பத்தி எல்லாம். ஸோ இதை பத்தி நாங்க இன்னும் டீட்டெயில்டா பேசணும். நாங்க எங்களுக்கு வந்து இல்ல இப்பதான் த்ரில்லிங்கான எபிசோடு. அதான் இப்பதான் த்ரில்லிங்கான இது ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் வருவோம் அந்த கூட்டத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். இந்த இப்பதான் த்ரில்லிங்கான ஓரமா ஒரு ரோட்டுக்குள்ள போ. அங்க நீ என்னை பத்தி பேசுறன்னா ஃபர்ஸ்ட் செருப்பு தூக்கி அடிப்பேன். கலைப்புறம் பண்ணி பேசாம கிளம்பணும். இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல, இதை நம்ம உணரல. காவல்துறை என்ன சொன்னுச்சு, நீங்க பத்திரமா இந்த தெருவுல வாங்க, பாதுகாப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காலையில் 9:30 மணிலிருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த நொடியிலிருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்க வராருன்னு? இன்னும் 1960 யாருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியறதுக்கு? ஒவ்வொரு நாமக்கல்ல இருந்து ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்லையும் 5000 10,000 பேர் நிப்பாட்டுறாங்க பஸ்ஸை. ஒரு இடத்துலையும் ஒரு காவல்துறை கிடையாது. எங்களுடைய பாதுகாப்பை பற்றி நாங்கள் பேசல. மக்கள் திடீர்னு கூட்டம், ஒரு கோயிலுக்குள்ள, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள ஒரு சாமியை பார்க்க ஒரு 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கணுமோ அதே முன்னெச்சரிக்கை எங்கள் தலைவர் எடுத்து ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா
வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாதுகாப்பு வந்து அங்கிருந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து சோசியல் மீடியாலலாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா, நீங்க வந்து தினத்தந்தி பேப்பர் தான் பார்க்க. அப்ப என்ன மைத்துக்கு நீ வந்து 12:30 மணிக்கு நான் கரூர்ல இருப்பேன், என்ன மைத்துக்கு நீ சோசியல் மீடியால மெசேஜ் அனுப்புற? எனக்கு தடுத்தாலும் அதுதானே உண்மை. என்ன நீ உன் ஹேண்டில் தானே போட்ட 12:30 மணிக்கு நான் வந்து வருவேன்னு. அதங்க குடிகாரனை குடிச்சிட்டு உலகி இருக்கோம். நான் என்ன கேக்குறேன், நீ வந்து போடுற சோசியல் போஸ்ட பாத்துக்கிட்டுதான் வந்து போலீஸ் வந்து தகவல் கேட்குன்றது இல்ல, கரெக்டா? இப்ப வந்து நீ வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருக்குன்னா போலீஸுக்கு வேலை வந்து 24 மணி நேரமா அந்த வந்து லைவ் டெலிகாஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. நீ வந்து எங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட லைவ் ஸ்டேட்டஸ் வாங்குறதுதான் உங்களோட வேலை, கரெக்டா? இப்போ வந்து நீ எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்க, அதுக்கு முன்னேற்பாடுகள் பண்ணணும், சரியா? அவங்க ஏற்கனவே ஒரு ப்ரீ பிளான்டா. இன்னொன்னு என்ன தெரியுமா, இப்போ வந்து நம்ம வந்து அவர் வந்து நாமக்கல்ல இருந்து கரூர் வரனா ஹைவே அந்த இருக்கும்ல, இவர் இப்ப என்ன ஷில்பா குமார் என்ன சொல்றான், ஹைவேலலாம் நீங்க போலீஸ் இருக்கணும்னா வெட்ட வெயில்ல நீ வந்து உன்னோட கூட்டம். இப்ப இவர் வந்து சொல்றாரு எங்க தலைவர் வருவாருன்னு தெரியும், இவ்வளவு கூட்டம். நான் என்ன சொல்றேன், ஏன் அத விக்கிரவாண்டிக்கும் மதுரையோட மாநாட்டுக்கும் பண்ணல? நீ எந்த வண்டியில வந்தேன்னு தெரியாது, எப்படி வந்தேன்னு தெரியாது, நீ வந்து எங்க தங்குனேன்னு தெரியாது, எதையுமே தெரியாது. அவ்வளவு சீக்கிரட்டா உன்னால பண்ண முடியுதுல. நீ அப்ப ஒவ்வொரு போலீஸையும் ஹைவேல வெயில்ல நிக்க வச்சு உன் தற்கூரி கூட்டம் வண்டிக்கு கீழே போறதுக்கும் வண்டி சைட்ல போறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுதான் வேலையா இங்க? சொல்லுங்க. ஓகே, இப்ப ஷில்பா குமார் சொன்னபடியே பாப்போம். ஷில்பா குமார் சொன்னபடியே காவல்துறைய அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கலன்னா இவனுங்களே பேசியிருக்கானுங்க பல இதுல அதாவது திருச்சி மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு ஊரு வந்து இந்த மாதிரி வந்து பேரிகேடு போட்டு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரதை தடுக்கிறாங்க போலீஸ்ன்னு சொல்லிட்டு செக் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி வச்சு பிடிக்கிறாங்கன்னு சொன்னதே ஒண்ணுதாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்து இப்ப திருச்சி மாவட்டத்துல இருந்து திருச்சி மாவட்டத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னா அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்க தலைவருக்கு கூட்டம் கூறத பார்த்து திமுக அரசு பயப்படுது, அதனால வந்து கூட்டத்தை கூட விட மாட்டாங்க. சரிடா, திருச்சியில இருக்க கூட்டம் வரணும், சரியா? அரியலூர்ல இருந்தோ சென்னையில இருந்தோ அதுக்கடுத்து வந்து உனக்கு வந்து பக்கத்துல இருக்க கரூர்ல இருந்து வரக்கூடாது. அரியலூர்யாச்சும் விட்டுருங்க. நீங்க சென்னையில இருந்து இங்கிட்டு கன்னியாகுமரியில இருந்து இங்கிட்டு திருநெல்வேலியில இருந்துல கூட்டம் வருது, மதுரையில இருந்துல கூட்டம் வருது. ஆமா ஆமா, அதத்தான் சொல்றேன். கரூர்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கு சென்னையில இருந்து வந்து ஒரு கூட்டம் போயிருக்கு. சென்னை பல்லாவரத்துல இருந்து தாவேக்கா நிர்வாகி ஒருத்தன் வந்து காசுக்கு, அதாவது ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பாடுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கான், சரியா? அவன் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்த உடனேயே அங்க இருக்கவங்க பதறி அடிச்சு அவனை கான்டாக்ட் பண்ணா அவனை கான்டாக்டே பண்ண முடியல, விட்டு ஓடிட்டான். ஓகேவா? இந்த மாதிரி சம்பவம் நடந்தோடனே இங்க அந்த பல்லாவரத்துல இருக்கிற அந்த மாதிரி வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல சார்ந்தவங்க வந்து இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு எங்கேயோ புடிச்சு போய் கூப்பிட்டு வந்தாங்க. நான் என்ன கேக்குறேன், கூட்டம் கூட்டலன்றவன் நீ எதுக்கு சென்னையில இருந்து போய் கூப்பிட்டு போற? இப்ப உனக்கு வந்து இதுக்கு முன்னாடி மீட்டிங்ல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக் பாயிண்ட் இருக்கும் ஹைவேஸ்ல, கரெக்டா? ஒவ்வொரு கூட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி கூட்டம் நடக்குதுன்னா அது வந்து கண்ட்ரோலபிளா இருக்கா, எவ்வளவு கூட்டம் வந்து உள்ளார போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அங்க வந்து இதை ஃபெசிலிட்டேட் பண்ற அளவு வந்து ஃபெசிலிட்டி இருக்கான்னு பாப்பாங்க, ஓகேவா? ஆனா இவனுக்கு வந்து அதையே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்தானுங்க. அப்ப இவ்வளவு பண்ணிவிட்டு நீ வந்து இப்ப ஏன் காவல்துறையை வந்து பாத்துக்கிட்டு இருக்கல அப்படின்னா, காவல்துறைக்கு வந்து நீ வந்து லைவ் டெலிகாஸ்ட்ல பண்றது வேலை இல்ல, நீ வந்து உன் வாயால நான் இத்தனை மணிக்கு நான் இங்க வந்துட்டேன் நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்து சட்டப்படி வந்து நீ வந்து ப்ரொசீஜருக்கு ஃபாலோ பண்ணணும். நீயும் ஒரு ஆளுதான், சட்டத்தின் கீழே நீ ஒரு ஆளுதான். யூ ஆர் நாட் அன் எக்ஸெப்ஷன் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் மாமனார் இஸ் $1 trillion வந்து உனக்கு ரிச்சஸ்ட் மேனா இருக்கலாம், சைபர் இது ரம்மி மாஃபியாவா இருக்கலாம். அதனால வந்து சட்டத்தில இருந்து உனக்கு விலக்கு அளிக்கப்படுவானா நீ ஒரு அக்யூஸ்ட் இல்ல, அவ்வளவுதான், சரியா? இந்த சிங்கப்படத்தை சொல்லாது, நீ ஒரு அக்யூஸ்ட், அவ்வளவுதான். உன்னை வந்து நீ வந்து இந்த இடத்துல வந்துகிட்டு சொல்லிட்டு நீ போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். நீ கூட்டம் நடத்துறேன்னா அதுதான் ஆர்கனைசரோட வேலை, அதுக்குதான் ஆர்கனைசர்.
இது சிவகுமார் மேல கேஸ் இருக்குதானே? ஷில்பா குமார் மேல அந்த அந்த இந்த அந்த ஊழல் ஊழல் சொல்ல முடியாது, அந்த லாட்டரி கேஸ்ல வெளியே வரல. லாட்டரி கேஸ்ல அது வரல. இல்ல இன்னொரு கேஸ் இல்ல 41 கேஸ்ல 41 கேஸ்ல இவன் பேர வந்துச்சுன்னா அதுக்கு சொல்றேன். நீ வந்து ஒரு அக்யூஸ்டு, நீ வந்து போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சொல்றேன். இல்ல இன்னொரு கேஸுமே இருக்கு. அது எனக்கு சரியா எனக்கு எந்த கேஸ் தெரியல. இந்த லாட்டரியில அந்த சம்பந்தம் இல்ல. இந்த லாட்டரியில பேர் வரும்போது அவங்க வீட்டுல இருந்தோ இல்ல ஆதவர்ஜுனால இருந்தோ ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. நான் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மட்டும் தான் வச்சு நடத்துறேன், எனக்கும் அந்த இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. ஆனா இன்னொரு கேஸ் ஆதவர்ஜுனா மேல வந்து இருக்குது. அது எந்த கேஸ்ன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா இருக்குது. அது எனக்கு நான் வேணா அதை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றேன். 10-20% தான் நிர்வாகிகள் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு. அப்ப உங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அரசியலை என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மக்கள் என்ன ஆனாங்க? மக்களோட உயிர் தலைமுறை வேணா எப்படி கைது பண்ண முடியும்? தைரியமா போய் சரண்டர்ல ஆகணும், அப்பதானே கைது பண்ண முடியும். இல்ல தேடி போய் அரெஸ்ட் பண்ணலாம், சரியா? ஒரு தேர்ட் ரேட் கிரிமினலா வந்து இவனை கன்சிடர் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவ்வளவு அளவு இவன் ஒர்த்து இல்ல. அதுல இன்னொருத்தன் வந்து ஆமா அதுல வந்து இன்னொருத்தன் வைக்க போறல ஒளிஞ்சிருந்தான், சரியா? துண்டு மீடி ஒருத்தன், சரியா? எதுக்கு வந்து ஒளிஞ்சோட தெரியாம ஒருத்தன் வந்து ஒளிஞ்சிருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து காசை செலவு பண்ணி வந்து இது பண்ணணும் அவசியம் இல்ல. நீ வந்து கோர்ட்டுக்கு வந்து தானா வந்து சிக்கிதான் ஆகணும், சரியா? கேஸ் ஃபைல் பண்ணப்ப வந்து நீ கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும். கோர்ட்டுக்கு வந்தே இல்ல வச்சு ஏன் விளையாடணும்? அதுதான் கேவலமான எண்ணம். என்ன எண்ணம்? மக்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த பழியை அவர் மேல போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கட்சியை தூக்கி எறியணும். முதலமைச்சர் ஸ்டாலினோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு போட்டியே இல்லாம ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிடணும். அதிமுக அவங்க போட்டியை நினைக்கிறது இல்ல. ஒரே போட்டி 1977க்கு அப்புறம் 26% இன்னைக்கு தாண்டின ஒரே கட்சி நம்மளுடைய தலைவர். நான் சொன்னேல ஒரு இது இருக்கு அப்படி சொல்லிட்டு, அது இதுதான் 26% எப்படி வந்தாங்க? அதற்கு பதில் இல்ல. ஆன்லைன் வந்து ஆன்லைன் கருத்து கணிப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்லைன் கணக்குப்படி வந்து ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிருக்கணும்னா சீமான் அண்ணன் வந்து 3 தடவை வந்து ஆட்சி அமைச்சு இந்நேரம் வந்து ஆட்சி மாறி அண்ணன் வந்து இந்நேரம் வந்து நெய்தல் படையை அமைச்சு ஸ்ரீலங்காவை பிடிச்சிருக்கணும், சரியா? நான் இங்க பாருங்கமே, இந்த ஆன்லைன் கருத்து கணிப்பெல்லாம் நீங்க பேசவே முடியாது. என்ன இப்ப இருக்கிற டைம்ல எத்தனை பாட் இருக்கு, எத்தனை இது இருக்கு. இத வந்து இப்ப நான் கருத்து கணிப்பே இப்ப இந்த இந்தியா டுடேல இதுல வருதுல தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு, இந்த கருத்து கணிப்பே வந்து சம்டைம்ஸ் பொய் ஆயிருக்கு. ஏன்னா கருத்து கணிப்புகள் அப்படித்தான் இருக்குது, சரியா? சாம்பிளிங் பயாஸ்டா இருந்தா வந்து அதாவது முன் முடிவெடுப்பட்ட வந்து பல கருத்து கணிப்புகள் இருக்கு. 2016 கருத்து கணிப்புல வந்து நானே பார்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து திமுக தோற்கும், மக்கள் நல கூட்டி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு பல வந்து கருத்து கணிப்புகள் வந்து இந்த மாதிரி வந்து பயாஸ்டா இருக்கு. நம்ம யாரு அந்த ஷாக்கிங் மூணு ஒருத்தர் சொல்லுவாரு, ஐயோ அவர் பேர் நல்ல பேரு, ரிப்போர்ட்டர். இந்த சைனாவுக்கு பேன் பண்ணப்ப ஷாக்கிங் மூவ் அப்படி சொன்னாப்ல, நல்லா மோடிக்கு ஆமா இந்த ரிபப்ளிக் டிவி எல்லாம் அர்ணவ் கோஸ்வாமி இந்த ரிபப்ளிக் டிவி எல்லாம் கருத்து கணிப்பு எடுக்கும் போது என்னைக்குமே பிஜேபி நல்ல பொசிஷன்ல தான் வின் ஆகும்னு போட்டு இருந்துச்சு. ஆனா பிஜேபி வின் ஆகுச்சு, ஆனா அவங்க சொன்ன அளவுக்கு வின் ஆகல. இல்ல ஆனா மைனாரிட்டி கவர்மெண்டா சிபிஐ சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார் கிட்டையும் 2 பேர் சைடு வந்துட்டு நடுவுல மாட்டிக்கிட்டு குரங்கிடம் மாட்டிய வந்து அதுதான். இது என்னன்னா இப்ப இந்த கருத்து கணிப்புகள்லாம் அவங்க வந்து இருந்தாங்க, தேர்தல்ல வந்து இறங்கி நின்ற அப்புறம் அந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு. இதையே வந்து இவ்வளவு பயாஸ்டா இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா எந்த ஒரு தேர்தல்லையுமே நிக்காம நான் 26% தாண்டின ஒரே கட்சி 26% தான். ஏங்க 75 வருஷமா இருக்கிற டிஎம்கே கூட அவ்வளவு வரலங்க. நீங்க எந்த கட்சியிலயுமே இல்லாம எப்படிங்க 26% ஓட்டு நீங்க வாங்கிருக்கீங்க? நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? ஓகேவா? சிம்பிளா ஒரு கேள்வி, நான் வந்து ஒரு அனலிஸ்டா நான் கேள்வி கேட்கிறேன்.
டேட்டா அனலிஸ்டா என்னோட கேள்வி ஒண்ணுதான். உனக்கு வந்து ஆன்லைன்ல வந்து கருத்து கணிப்பு எடுக்கிறேன்னா உனக்கு வந்து ஆன்லைன்ல கருத்து கணிப்பு எடுக்கிறப்ப எத்தனை பேர் வந்து அண்டர் 18, எத்தனை பேருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு, எத்தனை பேர் வந்து இப்ப உங்களுக்கு வந்து வழக்கமா வந்து இந்த விஜய் ட்ரைலர் வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவானுங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகுறப்ப வாட்ஸ்அப்ல இல்ல வந்து இந்த மாதிரி வியூஸோட லைக்ஸ் அதிகமா இருக்கும். ஆமா, வியூஸோட லைக்ஸ் அதிகமா இருக்கும். வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக வாட்ஸ்அப்ல வந்து யாரும் டெவலப் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து டெவலப் பண்ணாதீங்க, லிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டு பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஒரு 10 ஐடியில இருந்து 10 தடவை பார்ப்பானுங்க, 100 ஐடியில 100 தடவை பார்ப்பானுங்க. ஓகேவா? இந்த கூட்டத்தை நம்பிக்கிட்டு ஒருத்தன் வந்து ஆன்லைன் போல் நம்பிதான் ஒரு அனலிட்டிக்ஸ் வரணும்னா நான் சொன்ன மாதிரி சீமான் அண்ணன் ஆட்சி அமைச்சு இது 3வது டேர்ம். அதுதாங்க. இல்ல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்துறேன்னா அது காமனால இருக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை பார்த்ததே கிடையாது. அது எந்த கருத்து கணிப்பு யாரு பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அது செஞ்சது யாரா வேணா இருக்கலாம். ஏன் நம்ம வந்து தளபதியா இருக்கலாம், வாய்கள் காமனா கூட இருக்கலாம். நான் சில்பா குமார் ஆகிய நானா கூட இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு இது இருக்கு, கிரைட்டீரியா இருக்கு. ஓட்டு போட முடியுமா, ஓட்டு இருக்கா, எல்லாம் பண்றத விட்டுட்டு 26% வச்சிருக்கேன், 26% வச்சிருக்கேன். ஒரு பெரிய டிவி சேனல் ஒரு சேனலை முடக்கிட்டாங்க. நம்ம சகோதரர் சொன்ன புதிய தலைமுறை அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஏன் லைவ் போடுறோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நம்பர் 1 சேனல்ல 1,20,00,000 பேர் பாக்குறாங்க. நம்பர் 2 புதிய. இதுல ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. ஒரு பெரிய லத்தியடி நடந்துச்சு, எல்லாரும் வெறி கொண்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை உங்க புதிய தலைமுறையும் போடல, எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் அடி வாங்கின மாதிரி போடல? ஏன் அது வந்து நீங்க உங்கள்கிட்ட மட்டும் அந்த தரவுகள் பத்திரமா வச்சிருக்காங்க போல உள்ள பத்திரமா? இல்லையா? இல்ல அப்படி இல்ல. அதாவது தடியடி நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனா வந்து இருங்க தடியடி நடந்துச்சுன்னா அது விஜய் ஃபேன்ஸுக்கே தெரியாது. அதுதான் மேட்ரு, விஜய் ஃபேன்ஸுக்கே தெரியாது. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கும் தெரியாது. ஹைகோர்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து தடியடி நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்ல கிடையாது. எங்கேயுமே பதிவு செய்யப்படாம தடியடி நடந்துச்சுன்னா அங்க வந்து கூட்டத்துல வந்து இவனுக்கு ஜெனரேட்டரை வந்து நோக்கி போறப்ப அங்க இருந்த போலீஸ் வந்து அடிச்சாங்க. சரியா? அந்த கூட்டத்தை வந்து அந்த அது அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு அது எங்க கூடனாலும் எங்க இப்ப புளோரிடால சித்திர திருவிழா இருந்தும் போதும் லேசா தடியடி நடக்கதா செய்யும். அதுக்காண்டி தடியடி நடத்திட்டாங்க, நாங்க போராட்டம் பண்றோம். நடந்த தடியடிய அப்படி நடந்த தடியடி என்ன இது பண்ணாருன்னா ஒரு 500, அதாவது இந்த மாதிரி வந்து மறுபடியும் நம்ம உள்ளார, அதாவது டிவிக்கு துண்டு போட்டிருந்தாலே அடிச்சாங்க, இந்த மாதிரி வந்து தாவேக்கான்னு சொன்னாலே அடிச்சாங்க, இளைஞர்னாலே அடிச்சாங்க அப்படின்னா இல்ல இவ்வளவு வந்து நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீ கோர்ட்ல வந்து சொல்லிருக்கலாமே. போலீஸோட வந்து அத்துமீறி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாமே. அதுக்கு இந்த சைடுல குற்றச்சாட்டு வந்த மாதிரி தெரியல, போலீஸ் சைட்ல இருந்து வந்து எதிர்வாதமா இதை வச்ச மாதிரியும் தெரியல, தங்களோட சைட்ல டிஃபெண்ட் பண்ண மாதிரி தெரியல. இல்ல எனக்கு என்னவா இருக்கும்னா, இப்ப வந்து கோர்ட்ல ஹை கோர்ட்லயோ இல்ல வந்து இங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்லயோ இதெல்லாம் வந்து சொல்லிட்டா அந்த தரவுகளை வந்து அழிச்சிருவாங்க. நாங்க வந்து டைரக்டா FBI CBIக்கு தான் கொடுப்போம்னு அந்த தரவுகளை பத்திரமா வந்து பனையூர் வீட்டுல வச்சிருக்காங்க. சரி, ஓகே. குடுக்கறதா குடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் அந்த விக்னேஷ கொடுத்தோங்க சிபிஐ கிட்ட. பாவம் அட்ரஸ் தெரியாம 2 நாளா திட்டிட்டு இருக்காங்க சிபிஐ. அப்புறம் 80 லட்சம் பேர் பாக்குறாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எங்க இருக்குமோ அங்கதான் சேனல் இருக்கும். அப்போ புதிய தலைமுறையை முடக்கலைன்னு புதிய தலைமுறையே சொல்லிட்டாங்க. இதுல ஒரு குறிப்பு நான் சொல்லிக்கிறேன். மக்களுடைய சந்திப்பு, மக்களுடைய கமிட்மெண்ட் எங்க இருக்குன்னா தலைவர்கிட்ட இருக்கு. ஒரு மாற்றம் வராதா? ஒரு உண்மையான ஒருத்தர் மாட்டா, அவரு திருட மாட்டாருப்பா. ஏன் திருட மாட்டாரு? அவர் தான்ப்பா பெரிய சம்பளத்தை விட்டுட்டே வராரு. இவங்க என்ன திருட்டு பசங்க, இந்த படுபாவிங்க. இதனால நாங்க வந்து வேற ஆள் இல்லை. இதெல்லாம் ஊர்ல வந்து ஒரு சாதாரண ஒரு பாட்டி பேசுறாங்க, உங்களுக்கு தெரியும். ஐயோ அங்க நேரு இருக்காரு, எப்படி பாட்டி யாரோட பாட்டின்னு தெரியல. 2011 உன் நேருல இருந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. மக்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் எங்களுக்கு தெரியாது. ஐகுமோர்ல ஒரு பெரிய மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சாங்க, ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஜெயிச்சாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். என்ன ரெஃபரன்ஸ் இது? இல்ல சைக்கிள்காரர், சரி நீங்க வச்சுக்கோ, சைக்கிள்காரரை வச்சு ஜெயிச்சாருன்னா அது அந்த கட்சியில. தமிழக வெற்றி கழகம் அங்க என்ன பண்ணுச்சு?
இல்ல யாரு ஜெயிச்சா யாரு எதிர்த்து ஜெயிச்சா எனக்கு புரியல. அதனால எங்களுக்கு புரியல. இல்ல எனக்கு இல்ல முதல்ல சைக்கிள்காரரை யாரு நிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம சரத்குமார் வந்து இல்லையா திமுக தான் ஜெயிச்சது. ஐயா அவர் எந்த இதுன்னே சொல்லலைங்கய்யா. அவர் எந்த சட்டம் சொல்லல. அதத்தான் சொல்றேன். சைக்கிள் கடைக்காரர் ஒருத்தர் வச்சு ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு வந்து இங்க மதுரை ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் வந்து அவங்க வந்து ஷூ துடைக்கிற வந்து தொழிலாளி குதிரை. ஆமா அவங்கள வச்சு ஜெயிச்சது சரி. சென்னையில வந்துட்டு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் சைடு வந்து சைக்கிள் ஓட்டுற தொழிலாளி வந்து ஒரு சிட்டிங் வந்து அமைச்சரை தோக்கடிச்சதுனால சரி. ஒரு சின்ன பையன் 25 வயசு பையன் காமராஜரை ஒரு முதலமைச்சரை தோத்ததும் சரி. இதெல்லாம் டிஎம்கே வந்து கொடுத்த மகிழண்டா. காமராஜரை தோக்க வச்ச ஒரு அரசுங்கய்யா நம்ம திமுக. இதுல என்னன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாரு. உதயநிதி வந்து முதலமைச்சராக வந்து எந்த போட்டிகளும் இல்லாம இருக்கணும். அப்பதான் சரி. இப்ப வந்து ஸ்டாலின் வந்து உதயதான் முதலமைச்சர்னா முதலமைச்சர் ஆயிட முடியுமா? மக்கள் அதான் இவரோட கூட்டுப்படி பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்ட அந்த ஒரு எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு போன இதுல வந்து ஒரு 48% வந்து ஓட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த 48% வந்து மக்கள் எல்லாருமே வந்து திமுக காசு வாங்கிதான் ஓட்டு போட்டாங்களாம். சரியா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து நாளைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுனாலேயே ஓட்டு போடுவாங்களா? கிடையாது. திமுக அதிமுகவை விட 3% ஓட்டுலதான் வந்து ஜெயிச்சது. போன தடவை வந்து கொங்குபேட்ல வந்து ஒயிட் வாஷ். காரணம் என்னன்னா கடைசி நேரத்துல வந்து இந்த போலியா பரப்பப்பட்ட இந்த ஒரு பொம்பளை வந்துட்டு ஆமா ஒரு மூதேவி வந்துட்டு ஆமா ஜாதி வெறி பிடிச்ச ஒருத்திய வந்து இந்த மாதிரி உங்க பசங்களை உங்க பொண்ணுங்களை வந்து அவங்க பொண்ணுங்களை வந்து எஸ்சி பசங்க வந்து இழுத்துட்டு போறதுக்கு திமுக காசு தருதான், அந்த மாதிரி வந்து தங்கம் தருதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் ஒரு வாட்ஸ்அப். அதுக்கு வந்து கேஸ் விழுந்து அது உள்ளார போயிடுச்சு. ஆனா வந்து இவருங்க வந்துட்டு அதை வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸா போட்டு வந்து ஒரு 3% வந்து இதுல ஜெயிச்சோம். இப்ப நாளைக்கு வந்து உதயனா வந்துட்டு முதலமைச்சர் சொன்னாலே நம்ம நாளைக்கு வந்து உதயதான் முதலமைச்சர்ன்ற மாதிரியும். ஆமா அப்புறம் காத்துல உழவு சூத்துல உழவுன்னு சொல்லிதான் வருவாரு இருங்க. எனக்கு தெரிஞ்சு 2G தொடாம விடமாட்டானுங்க. தொட்டானுன்னா இருக்கு. தூங்க முடியாம எந்திரிக்காம அதுக்கு ஏன் பொதுச்செயலர் எவ்வளவு மேட்டர்? ஏன் பொதுச்செயலர் பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்லுவோம் பொதுச்செயலரை. சட்டசபையில உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகள் என்ன கேவலம் தெரியுமா? துரைமுருகனோட வயசு என்ன தெரியுமா? உங்க தலைவருடைய வயசு அவருடைய அனுபவம். சரியா? அதுதான் உண்மை. சரியா? அதாவது வந்து கலைஞரே அதாவது நீங்க வந்து கலைஞர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு நீங்க இது பண்ணலனாலும் ஒரு நல்ல பேச்சாளரு இன்னொரு பேச்சாளரை பாராட்டுறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி பாராட்டினவர் தான் துரைமுருகன் அதுல ஒருத்தர். சரியா? எந்த ஒரு இதையுமே வந்து காமெடியா எடுத்துக்கிறது வந்து அது அவருடைய பாணி. நீங்க அப்ப எல்லாத்தையுமே நான் சீரியஸா தான் பேசணும், எல்லாத்தையுமே இதையதான் பேசணும். இப்ப நீங்க அவர் மேல இவங்க என்னன்னா விமர்சனமும் தனிப்பட்ட விமர்சனத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அவர் எந்திரிக்க முடியாம உட்கார்ந்துருக்காரு, அவர் இது பண்ண முடியாம உட்கார்ந்துருக்காரு. உங்க தலைவர் நாளைக்கு கருத்து சுதந்திரம் இருக்கானுங்க. இல்ல இதையே கருத்து சுதந்திரம் இருக்கானுங்க. அடுத்தவங்களை வந்து பத்தி தனிப்பட்ட விதமா பேசுறதே கருத்து சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. நினைத்தா வந்து உன் மேல வந்து ஒரு கேச போட்டு உள்ளார அளவு முடியும். சரியா? அதுதான் இவங்க இப்ப பாராட்டுற ஒரு கட்சி, இந்த பாராட்டுற ஒரு கட்சியில இருக்கிற அந்த ஒரு தங்க தாரகை அவங்கள பத்தி ஒரு சின்ன வசனம் பேசினாலும் அவதூறு வழக்குன்னு போட்டு எத்தனை அவதூறு வழக்குகள் ஓடிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்திலயும், அதாவது வைகோ மேல ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகம் விஜயகாந்த் மேல ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்க கோர்ட்லயும் வந்து அவதூறு வழக்கு தொடுத்து மாவட்டமா வந்து சுத்த விட்டு சேர்ந்தோமா. சரியா? நீங்க வைகோ வந்து சைடா பாட்டு விடுங்க. ஆனா அந்த அம்மா வந்து இன்னும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பண்ணி இவனுக்கு கட்சியில பாம்குமார்னு ஒருத்தர் இருப்பான், தெரியும் தானே?
ராம்குமார், சிறைப்பறவை ராம்குமார். அவருக்கு பேர் வந்ததே காரணம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த தனுஜான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்கும், தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? சோ அந்த அம்மாவை வந்து இவன் திட்டிடுறான். கேலி பொருளாக்கிக்கிட்டு திட்டிடுறான். பிளஸ் வந்து ஜெயலலிதாவை வந்து விமர்சிக்கிறான். 2016 வந்து தேர்தல விமர்சிக்கிறான். அப்ப வந்து 2016 இவங்க அந்த செம்பரம்பாக்கம் அந்த ஏரி திறந்ததுல இருந்து ஆன்லைன்ல வர மீம்ஸ்னால தாங்கிக்க முடியாத வந்து ஜெயலலிதா 2016 ஒரு சட்டத்தை அறிவிக்குது. அதாவது டிஜிட்டல் மீடியால இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல அவதூறு பரப்புறவங்க மேல வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டு, அந்த சட்டத்தை 2 மாசம் கழிச்சு ஹைகோர்ட் ஸ்மாஷ் பண்ணிச்சவ. இது வந்து இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இருக்குன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஸ்மாஷ் பண்ணிச்சு. அப்ப ஒரு கருத்து சொன்னாலே தூக்கி வந்து ஜெயில வைப்பன்றதுதான் அந்த அம்மா வந்து வைக்கலையா அப்படின்னா, உனக்கு வந்து கருத்து சொன்னாலே தூக்கி வந்து உணர வைக்கிறது, சந்திரலேகான்ற ஐஏஎஸ் ராசி நடிகை எல்லாம் பண்ணுச்சு. ஆனா சட்ட ரீதியாவே ஒருத்தன் பேசினாலே முதல்வர் விமர்சனம் வச்சாலே தூக்கி உள்ளார வைப்பான்ற ஒரு சட்டம் வச்சு. எனக்கு தெரிஞ்சு இவனுங்களை வந்து பை டீல்ல தான் வந்து இவனுங்களை டீல் பண்ணும். அந்த லெவல்ல வந்து இறங்கி அடிச்சாதான் கை கட்டிக்கிட்டு அம்மா வாழ்க, அம்மா நம்ம வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா மாதிரி கை கட்டி வீடியோ போடுவானுங்க. அம்மா ஐயோ, அம்மா வந்து ஆட்சியில இல்ல, அது ஆக்சுவலா அது ஆட்சியில அது உயிரோட இருந்திருந்தாலுமே 2021 ஜெயிக்கிறது கஷ்டம் தான், அது வேற விஷயம். அப்படியானா உயிரோட இருந்திருந்தாலும் நேரத்தில் ஜெயில வந்திருக்கும்ல, அது அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி புள்ளப்பூச்சிகள் முளைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மை புலப்பூச்சிகள் முளைச்சிருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஷீ இஸ் அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ் ஃபார் குட். இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அக்லியா தான் இருந்திருக்கு. ஓகே ஃபைன். ஓகே ப்ளே பண்ணுங்க. சட்டசபைக்கு போனா ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி என்ன தியாகி அவரு? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேள்வி கேட்டா போதும், என் மேல ஒரு எஃப்ஐஆர், நான் புரட்சி உருவாக்கிட்டேனா? ஆமா, எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்ல நின்று துப்பா எடுத்து சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். அதுல துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும், தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம், தைரியம் இருந்தா கை வைங்கடா. நீங்க உங்க தலைவர் மேல கை வைக்கணும்னு சொல்லும் போதுதான் இதுக்கும் தலைவருக்கும் சம்பந்தமே இல்ல, எல்லாமே மதியழகன் தான் காரணம், கரூர் மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு கையை நீட்டிட்டு போயிட்டீங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், புரட்சியோட ஆரம்பம் வந்து சின்ன நெருப்பா தான் இருக்கும். அதை வந்து கவனிக்காம இருந்ததுனாலதான் நேபாள் மாதிரி இருக்கிற பெரிய இதுல வந்து இவ்வளவு பெருசா வந்துகிட்டு இருந்திருக்கு. சரியா? சரி, அப்படி நீங்க புரட்சி நான் போட்டு நான் இதா இருக்கிறேன்னா எதுக்கு அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணணும்? நான் போட்டது கரெக்ட் தான் சொல்லிட்டு நின்றுக்க வேண்டியதானே? இல்ல ஓகே நின்றுக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, புரட்சி வெடிக்கும்னா ஒரு மாவட்ட, அதாவது இந்தியான்ற ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு மாநில அரச கலைச்சிட்டு நீங்க என்னடா புரட்சி பண்ண போற? அந்த வந்து உனக்கு கவர்னர் ஆட்சியை போட்டு உன்னை இன்னும் வந்து மேல ஏறி அடிப்பாங்கடா. நீ என்னடா அதுதான் சொல்ற. அதாவது அவனுக்கு வந்து தேவத்தி, அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து அதான் இப்ப சொன்னால எனக்கு வந்து எங்களுக்கு அந்த 2 நாள் என்ன பண்றதுனே தெரியல, எங்களுக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் இவங்களுக்கு இப்ப இந்த இதுல விஐபில கடைசியில இப்ப என்னடா நான் தோக்கணுமா, சரிடா நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப என்ன உனக்கு திமுக ஆட்சி கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் இவங்களோட அந்த கூட்டு பாஜக வந்துரும்ல உள்ள உடனே இவங்களுக்கு அது போதும், இவங்களுக்கு அவ்வளவுதான். இல்ல நான் அதான் சொல்றேன்ல, இத்தனை நாள் வந்து என்ன பண்ணிருப்பான், மறுபடியும் சொல்லிட்டு உள்ளும் புறமும் இல்ல வந்து எம்ஜிஆரோட ஏதாச்சும் படிச்சிருப்பான். ஓகே, எம்ஜிஆர் ரூட்லயே வந்து இங்க ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வருவோம். எமர்ஜென்சியை கொண்டு வந்தா வந்து பிஜேபியோட வந்துட்டு கூட்டணியில இருந்துகிட்டு இங்க வந்து மாநில அரசு அமைச்சிடலாம். பக்கா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா? இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. சரியா? எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து படிச்சிருக்க மாட்டான். நம்ம வந்து இந்திரா காந்தி தான் வந்து எம்ஜிஆர் ஆம்ட்விஸ்ட் பண்ணி வந்து கூட்டணிக்குள்ள பலவந்தமா கற்பழிக்கப்பட்டார்ன்ற மாதிரி பலவந்தமா வந்து கூட்டணி வைக்கப்பட்டார்.
ஓகேவா? ஆமா. நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு மாடி அடிச்சாலும் அவகிட்ட தம்பி அப்படின்னு வைக்காத. எங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அவன் இல்ல அவ்வளவுதான். இப்ப இத நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து சொல்லுவீங்க அதுக்கு பழி தீக்கிறதுக்கு தான் வாஜ்பாய் அரசுக்கு நாங்க தானே பெரிய இதா இருந்தோம் அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு வாஜ்பாய் அரசுக்கு வந்து ஜெயலலிதா அந்த இது எடுத்தனால தானே இதாச்சு டவுன் ஆச்சு அப்படின்னு அதுக்கு ஒண்ணு வருவாங்க. சரி ரைட்ரா, ஓகே சரி ஓகே ஃபைன். இல்ல அதான் சொல்றேன்ல. சரி ஓகே, நம்ம அடுத்து போலாம். அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன், ஒட்டு மொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எடுத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, நான் சொல்லல புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. நான் சொல்லல இவ 2 நாள் இவ வந்து தலைமறைவா இந்த நேரத்துல வந்து ஒவ்வொரு படமும் பார்த்திருக்காங்க. மணிரத்னோட 20 படம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆயுத எழுத்து எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. ஆமா, இதெல்லாம் பார்த்துட்டு முத விஷயம் போலீஸ் வந்து அவர் வீட்டுக்குள்ள நுழைய முடியும்னா முடியாது. ஏன்னா Z+ இருக்கிறவங்கள ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியாது. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எல்லாமே மதியழகன் தான் காரணம்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டீங்க, சரியா? அப்ப நாங்க வந்து அவர் பேரை எழுதாம அந்த ஆளை அதுக்குதான் ஆணையம் அமைச்சு அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஆணையமும் வேணான்னு நீங்க போய் நின்று CBI தான் வேணும்னு அதையும் வாங்கிட்டீங்க. இப்ப எந்த சைடும் ப்ரூஃப் இல்லாம அவரை போய் அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு பண்ணா எந்த இதை வச்சு நாங்க அரெஸ்ட் பண்ண முடியும்? இதை நீங்க எப்படி உங்களுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க? இல்ல, அவன் அந்த அடுப்புலதான் பேசிட்டு இருக்கான். நான் இன்னொன்னு சொல்றேன், Z+ செக்யூரிட்டி இருக்கிறதுனாலயே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாதானா? அது கொஸ்டினபிள் தான். காரணம் என்னன்னா, உனக்கு வந்து உன் மேல கிரிமினல் ட்ரையல் வந்து உன் மேல கோர்ட்ல ட்ரையல் பண்ணிட்டா கோர்ட் வாரண்டோட கொண்டு போய் வந்து உன்னைய வந்து இது பண்ணலாம். அது கோர்ட் வாரண்ட் வந்து இந்த விஷயத்துல அந்த வாரண்ட்டுக்கு நமக்கு அவர் மேல அந்த இது வேணும்ல, அந்த கிரிமினல். இல்ல ரொம்ப சிரமம் இல்ல ரொம்ப சிரமம் இல்ல. உயர்நீதிமன்ற நீதிபதியே கேட்டாரு, ஹிட் அண்ட் ரன் வந்து கேஸ் ஏன் போடலன்ட்டு. ஹிட் அண்ட் ரன் கேஸ் வந்து போட்டிருந்தாங்கன்னா வந்து விஜய் தூக்கி சார்ஜ் பண்ணி உள்ள வச்சிருந்திருக்கலாம். Z+ செக்யூரிட்டி வந்து தடுக்குமானா அது வந்து டக் ஆஃப் வாரா இருந்திருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பப்ளிக் அட்டென்ஷன் கிடைக்கிறப்ப அதை அவங்க அவாய்ட் பண்ணுவானுங்க. காரணம் என்னன்னா, கோர்ட் உத்தரவின்படி வந்து கேஸ வந்து ஃபைல் பண்ணி விஜய் வந்து உள்ளார பூன்னு தூக்கி இருந்தா பண்ணிருக்கலாம், நினைச்சா பண்ணிருக்கலாம். பண்ண முடியாதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இது இருக்கு. காசை கொடுத்து கூட்டிட்டு வருவேன். அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன், நான் உள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம், மதியம் என்னது குமாரசாமி காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பாக்குறேன், அண்ணன் பாக்குறாரு, என்னப்பா அங்கிருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது, என்னப்பா அது அப்படிங்கிற. ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதுல போன். ஆனா இத வச்சே இந்த ஆள் மேல இன்னொரு FIR போடலாம். நீங்க அரெஸ்ட் பண்ணா நான் காலேஜ் பசங்களை கூட்டி கலவரம் பண்றேன். நம்ம ஸ்டாலின் வந்து தன்னை அடிச்சோன்னு சொன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்லி வந்து தவிர்த்த ஒரு அது ஒரு தலைமை பண்பா? இல்ல நீ என்னை அரெஸ்ட் பண்ணு, நான் 5000 நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து கலவரம் பண்றேன்னு சொல்றது தலைமை பண்பா? இல்ல அதான் கேட்க வந்தேன். ஆக்சுவலா வந்து இத பேஸ் பண்ணியே இவன் மேல வந்து போடலாம். அதாவது வந்து இன்சைட்டிங் ஆஃப் வந்து வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இத வன்முறை தூண்டக்கூடிய வந்து பேச்சு பேசுறதா வந்து போடலாம். ஆனா வந்து நமக்கு நடந்துட்டு வந்து ஒரு இல்ல நம்மளே என்ன செய்யணும், இத கட் பண்ணி ட்விட்டர்ல போட்டு யாரையா ரீஷேர் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணி எதையாவது ஒண்ணு பண்ணணும். ஏன்னா இது 45 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு யாரும் எல்லாரும் ஃபுல்லா பாத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளே இதை பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லா பார்க்கல. நம்ம நடுவுல விட்டு பார்த்ததுக்கு காண்டாய் போய் தான் இன்னைக்கு உட்காந்து இப்ப ஃபுல் வீடியோ உட்காந்து நம்ம பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இதை யாரும் எடுத்து தனியா போடலன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் வந்து இத பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து காரணம் பின்னாடி சொல்றேன், ப்ளே பண்ணுங்க ஃபுல்லா. இதுக்கு அடுத்து ஒரு கத்தி எடுத்து போன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுல 5000 பேத்துல 3000 போது பெண்கள் ஓடி வராங்க. இதுதான் அரசியல் மாற்றம்.
நீ சொல்ற நேரு, வேலு, செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறையை பார்த்து பயப்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. பயம் இல்ல, பயம் இல்ல, பயம் இல்ல. அப்புறம் எதுக்குங்க கம்பியில கிரீஸ தடவி வச்சீங்கன்னா அதுக்கு பதில் இல்ல. சரி, இல்ல காவல்துறை மேல பயம் இல்ல, நான் நினைக்கிறேன். காவல்துறை மேல இல்லைன்னா நீ வந்து ஸ்டேஷன்ல போய் வந்து சண்டை இருக்க வேண்டியதானே? சரியா? ரெண்டு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி காவல்துறை தான் வந்து, அதாவது அரசு தான் பொறுப்பு, காவல்துறை தான் பொறுப்புனா சரிடா, இவ்வளவு பேசுறேன்ல, இவ்வளவு பேர் கூடுவாங்க தெரியல, அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலு, சாப்பாடு, அடிப்படை தேவைகள் எதுவுமே, டாய்லெட், 8 மணி நேரம், அதுதான் 8 மணி நேரம் வந்து நிக்க வச்சிருந்திருக்கான். சரியா? 8 மணி நேரம் நிக்க வச்சிருந்ததுல அதாவது மதியம் 2 மணிக்கு வர வேண்டியதா? ஆமா, மதியம் 2 மணிக்கு வர வேண்டிய ஆளு உங்களுக்கு வந்து அந்த உச்சி வெயில்ல அவ்வளவு வந்து சோறு தண்ணி எதுவுமே கொடுக்காம, டாய்லெட் அடிப்படை வசதி எதுவுமே இல்லாம அந்த மக்களை வந்து ஒரு இடத்துல வந்து குவிச்சு வச்சுட்டு அவங்கள பத்தி கொஞ்சம் கூட வந்து கவலைப்படாம இவ்வளவு கூட்டம் குடிச்சுன்றீங்க. உங்களுக்கு வந்து அதான் சொல்றேன்ல, லாட்ரி வித்து மூலியமா, ரம்மி விளையாண்டது மூலியமா பணம் சேர்த்த ஒருத்தனை, சரியா, ஒருத்தனுக்கு மர்மனாகன ஒருத்தன் அப்படிதான்டா பேசுவேன். சரியா? இன்னொருத்தனோட வந்து அதாவது ஒரு கூட்டத்துக்கு ஒரு வெயில்ல வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நீ நின்னாலே, சரியா, 2 மணி நேரம் நிக்கிறதுக்கு முடியாத நாய் நீ 8 மணி நேரம் வந்து ஒரு கூட்டத்தை வந்து இப்படி வந்து சோறு அடிப்படல. எங்க நம்ம நகண்டோம்னா நம்ம இடத்த இன்னொருத்தவங்க பிடிச்சிருவாங்களோன்னு சொல்ல அந்த ஒரு கிரேஸ், அந்த ஒரு, அதாவது தலைவரை பார்க்கணும்னு கூட்டம் கூடல, ஒரு நடிகனை பார்க்கணும்னு வந்த கூட்டம். அதனால ஒரு 7 மணி நேரம் ஒரே இடத்துல நிக்கிறது, அது எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலை தெரியுமா? அதுதாங்க. இப்ப நான் வந்து எனக்கு வந்து 1000 இருந்தாலும் இவனுங்க மேல வந்து எனக்கு இந்த கூட்டத்து மேலே எனக்கு வந்து சரியான கோபம். சரியா? அது எனக்குமே வன்மம். அது நான் வந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். முக்கியமா இந்த லெப்ட்ல இருக்கிறவங்க தான் வந்துகிட்டு ஐயோ இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தா, செத்த வந்து ஆளுங்களோட உறவினர்கள் காசுக்காக புள்ள செத்து போயிட்டான், 7 வருஷம் அப்காண்டான அப்பா வந்துட்டு இப்ப வந்து அந்த பிள்ளைக்கு வந்து காசு கேட்டுவானா. சரியா? அதுக்கடுத்து வந்து ஒருத்தர் வந்து மனைவி வந்து புருஷன்கிட்ட காசு வாங்க மட்டும் தோணுச்சு, அதுக்கு பதிலா இன்னொரு வந்து சித்தப்பா சித்தின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து காசு வாங்க போய் நிக்குது. ஏன்னா அவங்க ஃபேமிலியுமே சில இதெல்லாம் வீடியோக்கள்லாம் வந்திருந்தப்ப நாங்க எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க விஜய் தான் பார்க்க போறோம், எங்களை குழந்தைய கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் இந்த 41 பேர் இறந்ததுக்கு வந்து தாவேக்கா வந்து எவ்வளவு ஒரு ரீசனோ அந்த அளவுக்கு ரீசன் மக்கள் மேலே இருக்கு. அது அந்த மக்கள் எல்லாம் அந்த கூட்டத்தின் மேல் வந்து இருக்குது. அது நம்ம கூட்டத்து மேலேயும் இருக்கு, இந்த சமூகத்து மேலேயும் இருக்குங்க. உண்மை. ஏன்னா சினிமா மேல வந்து இருக்க அந்த ஒரு கிரேஸ்னால அடுத்த எல்லாத்துக்கும் நம்ம சமூகத்தை குறை சொல்ற ஆளானா கிடையாது. ஆனா இவனுங்க பண்ற அந்த இன்னும் சொல்லக்கூட கூடாது, குழந்தைய வந்து ஐசியூல விட்டுட்டு நான் வந்து இங்க விஜய பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லுதுன்னா ரொம்ப சந்தோஷமா அது வந்து இப்படி ஒரு பெருமையா வந்து அவங்க சொல்றது, இது பெருமை கிடையாது. கிடையாது. இது கேக்குறப்ப எவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமா? உன் புள்ள வந்துட்டு ஐசியூல இருக்கான்ற, ஆனா இங்க இவனை வந்து பார்க்க வந்திருக்கேன்னா தளபதி தான் முக்கியம்னா செத்து தோலை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இல்ல இன்னொன்னு, இந்த மொத்தமும் இந்த ஆதவர்ஜனா பேசும்போது சரி, எல்லா தாவேக்கா பேசும்போது பெண்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டே பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், பெண்கள் வர்றது புதுசு இல்ல, நீங்க ஏன் அத வந்து ரொம்ப புதுசா வந்து பெண்கள் வராங்க எங்களுக்காண்டி பெண்கள் வராங்க, எனக்கு அது புரியவே இல்ல. பெண்களுக்காக இன்னைக்கு போராடலங்க, 75 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. 75 வருஷமா வெளியே, 75 வருஷத்துல கடைசி ஒரு 60 வருஷமா வெளியே வந்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்க என்னமோ இல்ல கரெக்ட். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இங்க வந்து ஆண்கள் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து அட்டன் பண்றத காட்டணும், பெண்கள் வந்து இங்க அட்டன் பண்றது ஒரு குடும்பம், அதாவது பெண்கள்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, நாங்க எதிர்கொள்வோம் சுப்ரீம். அதான் இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து இது பண்றப்ப, பெண்களை வந்து இன்க்ளூசிவா பண்றப்ப
அந்த பெண்களோட சேர்ந்து அந்த ஃபேமிலி ஓட்டும் வந்து கவர் ஆகும். சரியா? இதுதான் வந்து இவனுங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா பக்கா வந்து சீப் பாலிடிக்ஸ், கரிஸ்மா பாலிடிக்ஸ். சரியா? இது அதாவது பெண்களை வந்து எங்கெல்லாம் சேர்த்துக்கலாமோ அந்த அந்த இடத்துல வந்து குடும்பங்கள் ஓட்டு விழுகும் அப்படின்ற ஒரு அதனாலதான் இந்த திருமங்கல ஃபார்முலா சொல்லிட்டு இந்த லட்டுக்குள்ள வந்து தங்கம் வச்சு மூக்குத்தி கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். இல்ல அதெல்லாம் ஓகே. இல்ல நான் அதெல்லாம் ஓகே. இந்த ஃபார்முலா எனக்கு என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு இதுல நம்ம பேசியிருந்தோம் முன்னாடி எல்லாம், அதாவது அண்ணா காலத்திலயும் பெரியார் காலத்திலயுமே பெண்கள்லாம் அந்த குழந்தைகளை குழந்தைகள்லாம் கூட்டிட்டு நைட்டு உட்கார்ந்து மீட்டிங் முடிச்சுட்டு போற அந்த இதெல்லாம் நடந்திருக்குங்கய்யா. இது என்னன்னா ஏதோ விஜய் வந்துதான் மாற்றத்தை கொண்டு வரனாலதான் பெண்கள் வராங்கன்னு இவங்க பேசுறதுதான் எனக்கு வந்து வியப்பா இருக்கு. அதுதான் சொல்றேன்ல, இல்ல அந்த மாற்றத்தை இவனுங்க வந்து வலிந்து திணிக்கிற மாதிரிதான். அதாவது மாற்றம் இங்க வந்து பெண்கள் வர்றதுனால வந்து மாற்றம் வருது. ஆமா, பெண்கள் சொல்றீங்கன்னா பெண்களை விட அவங்க குடும்பத்தையும் நம்ம இப்படி வளர்ச்சிடலாம் இப்படி பேசினா அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது பெண்களை வந்து இன்க்ளூசிவ் பண்ணா அங்க வந்து இப்ப பெண்கள் வந்து ஒரு மீட்டிங் வராங்கன்னா அதோட இம்பாக்டே வேற. சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் வராங்க அப்படின்னு சொல்றது மூலியமா அது வந்து எல்லாத்துக்குமான வெற்றியா மாறி போயிடுது. அதாவது எல்லா கம்யூனிட்டிலயும், அதாவது எல்லாரோட ஓட்டையும் கவர்ந்த மாதிரி ஆகி போயிடும். அதனாலதான் வந்து சேர்த்துக்கிறானுங்க. அதனாலதான் வந்து நாம் தமிழர்ல வந்து 50% வந்து பெண்களுக்கு வந்து நாங்க வந்து சீட்டு கொடுக்கணும்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாம் டோக்கனிசம் தான். திரௌபதி முர்முக்கு வந்து பிரசிடென்ட் உட்கார வச்சிருக்கானுங்கள, அதே கதை தான். அது பிரசிடென்ட் பதவியே வந்து நான் வந்து எல்லாத்தையும் சமமாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு இதுக்கு தான். நீங்க அந்த கடைசியா வந்து அந்த பிஜேபியில இருக்கிற அந்த எனக்கு தெரிஞ்ச அப்துல் கலாம்ல இருந்தே வந்து அதுக்கு அடுத்து வந்து எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. அதான் சொல்றேன், டோக்கன் பாலிடிக்ஸ். சரியா? டோக்கன் பாலிடிக்ஸ் நம்ம அடுத்ததுக்கு போலாம். அது கூட போய்க்குவோம். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம், எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கு அரசியல். ஆனால் மக்கள் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் தான் முதல் இப்ப கூட SOP வந்து போட்டோம். நம்ம நிர்மல்குமார் அவர்கள் நம்ம சட்டத்துறை போட்டோம் ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க. நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. ஆனால் திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம், அவர் ரோட் ஷோ போகலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்ல போகிற ரோட் ஷோ கிடையாது. முதல்ல இந்த ரோட் ஷோ பண்ணது வந்து உதயநிதினா அவர் வண்டிக்கு மேலே ஏறி நின்று பார்த்துட்டு அப்படி போறது பேர் தான் ரோட் ஷோ. இந்த லைட்டை அமர்த்தி விளையாடுறது, இந்த வந்து இதெல்லாம் வந்து ரோட் ஷோ கிடையாது, இதெல்லாம் சைக்கோ ஷோ. புரிஞ்சுக்கோங்க பாக்குறதுக்கு. இந்த லைட் ஆன் பண்ண கத்துறது, இப்படி கைய வச்சுக்கிட்டு. இல்லங்க, அது உங்களுக்கு தான் புரியல. அவனுக்கு தெளிவா புரியுது இதெல்லாம், அந்த டிஃபரன்ஸ் எல்லாம். இருந்தாலும் அதை சொல்லுவான். அவனுக்கு என்னன்னா அங்க வந்து கூட்டம், அதாவது உதய்க்கு வந்து கூட்டம் வரல, விஜய்க்கு கூட்டம் வந்துச்சு. அதாவது அங்க கூட்டம் கூட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணி பண்ணா மூஞ்சி தெரியலாம் கூட்டம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறவன் லவடாவ. சரியா? இதுகிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? புரியுதா உங்களுக்கு? இல்ல, முதல்ல இந்த கரூர் சம்பவமே வந்து, அதாவது இப்ப வந்து இந்த திருச்சியில நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அது தேர்தலா கூட இருக்கலாம், அரசியலா கூட இருக்கலாம். ஆனா கரூர்ல விஜய் பண்ணதோட முக்கிய காரணம் ஈகோ. முப்பெரும் விழா நடத்தி அவங்க கரூர்ல கூட்டத்தை காமிச்சிட்டாங்க. எனக்கு கரூர்ல கூட்டத்தை காமிக்கணும்னு சொல்ற ஒரே ஒரு ஈகோ தனத்தினால மட்டும். இதோட அடிப்படை காரணமே அதுதான். கரூர்ல வச்சுட்டாரு, அடுத்து எடப்பாடி வச்சுட்டாரு, அப்ப நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஈகோல தான் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை மாத்தி மூணாவது தடவை மாத்தி கரூருக்குள்ள அதை வச்சாருந்தார். இந்நேரத்துல அது வந்து பாண்டிச்சேரி பக்கம் போயிருக்க வேண்டியது, அந்த சைடு போயிருக்க வேண்டியது. தேவையில்லாம இங்கிட்டு கரூர்ல மாத்தி இவரோட ஈகோ தான். இந்த ஈகோவை யாருமே பேசுறது கிடையாது. ஏன் கரூர்ல தேதி மாத்தி வச்சாங்க அதை எல்லாரும் மறந்துட்டாங்க. அத பத்தி பேசுறதே கிடையாது. இல்ல, பாண்டிச்சேரி வந்து ரங்கசாமி கொடுத்துருப்பாப்ல ஈஸியா. சொந்தக்கார பையதான். சரியா? இந்த மாதிரி வந்துட்டு தெரிஞ்ச பையதான், பிசினஸ் பார்ட்னர் தான், ஈஸியா கொடுத்துருப்பாப்ல. என்ன இங்க 41 விழுந்தது, அங்க 400 விழுந்திருக்கும்.
அங்க இருக்க பாப்புலேஷனுக்கு 400ன்னா வந்து அது பாதி % ஆகி போயிருந்துருக்கும். உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு இருக்காரு. லெஃப்ட்லயும் ஆளை காணும், ரைட்லயும் ஆளை காணும். யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளியை பார்த்து. ஒரு டைம் என்ன சொல்றாரு, திமுக காசை கூப்பிடுன்னு சொல்றாரு. ஒரு டைம் ஆளே இருக்க மாட்டான்னு சொன்னேன். இவன் பேசுறதுக்கே இவ்வளவு கான்ட்ராடிக்டா பண்றானே. இவன் இல்ல வீட்டுக்கு போயிட்டு இவர் பேசுறது இவர் திருப்பி கேட்பாரானே எனக்கு தெரியல. இவன் எழுதுன இவனே படிக்க மாட்டாங்க. அப்புறம் இவன் வந்து பார்த்த வீடியோ பாக்குறது பேசுறேன். எனக்கு ஒரு இம்பார்ட்டான வந்து அடுத்து ஒரு இது அதான் ஒரு இம்பார்ட்டான பாட்டு இருக்கு, அது வரதுக்குதான் வெயிட்டிங். அவரு ஏர்போர்ட் இறங்குனா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் விட்டுனா கூட்டம் வரணும். நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் சைடு லெஃப்ட் ரைட்டு பாக்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்ப கூட நேத்து கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு. யாரா ஓடி வந்து பாக்காங்க, எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். கொள்கை நாங்க தான் கொள்கை, எங்களுக்கு தான் கொள்கை தெரியும். நான் ஒத்துக்கிறேன். 1967 அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான். அண்ணாவோட கொள்கையை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம், தலைவர் கடைப்பிடிக்கிறாரு. அண்ணாவோட கொள்கை என்ன? பெரிய திராவிடன் 4 மணி நேரம் பேசுவான், எல்லோரும் சமமா நினைக்கிறது தான் அண்ணாவோட கொள்கை. எங்க தலைவர்கிட்ட பேசி நம்பர் 1 தான், பொதுச் செயலாளர் 1 தான். அங்க ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். எல்லாரும் சமமா இருங்க. அப்ப அண்ணாவோட குறிக்கோள் என்ன? சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல, மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல, பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல, ஊழலுக்காக அவர் வரல. இதுக்கு மேல என்னப்பா கொள்கை வேணும் எங்க தலைவருக்கு சொல்லுங்க. நீ 10 மணி நேரம் மேடை போட்டு பேசுற வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். நீ மேடை போட்டு எதுவும் கடைபிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். வாழ்க்கையில என்ன கடைபிடிக்கிறாரு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அவர் கடைபிடிக்கிற சில கொள்கைகள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நல்லா வந்து குப்புற அடிச்சு குடிச்சிட்டு குப்புற படுத்துட்டு சனிக்கிழமை லேட்டா மீட்டிங் போறது, சனிக்கிழமை. அப்புறம் வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி வந்து வீக்கெண்ட் வந்து ஒரு மீட்டிங் போடுறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் பேசுறத வந்து தானே வந்து கான்ட்ராடிக்ட் ஆகுது. விமர்சனம் இல்ல கொள்கைனா வந்து ஓகே எல்லாரும் சமம், ஊழல் இந்த ஊழலை என்னைக்குதான் ஒழிக்கிறாங்க. இல்ல இருங்க இங்கதான் இன்ட்ரெஸ்டிங் பார்த்து இவ பேசிட்டு இருக்குது எல்லாம் ஜென்ரலா எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகுங்க. ஊழல் இருக்க கூடாது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாரையும் சமமா பார்த்தது. நீ வந்து XY Z சொல்லிட்டு எந்த தலைவரை வேணா ஃபிட் பண்ண, அது எல்லாத்துக்கும் வந்து ஒத்துப்போம். ஐயா தலைவர் விடுங்க, இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு கட்சி இப்ப இந்த ரீசெண்டா கூட ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஈஸ்வரன் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த வரும்போது என்ன சொன்னாப்ல, நான் ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டு தான் இது பண்ணுவேன். ஐயா இது ரொம்ப காமனான டேர்ம். அவரு இல்ல இது நான் வந்து அண்ணாவை பத்தி சொன்னேன். நான் அண்ணாவை பத்தி பேசுறது சொன்னேன். அண்ணாவை பத்தி பேசுறப்ப இவன் ஸ்பெசிபிக்கா மொழி போரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாநில சுயாட்சி, இதை எதுவுமே பேச மாட்டான். ஏன் தெரியுமா? அதெல்லாம் இவனுக்கு தெரியாது. சரியா? அண்ணா வந்து இங்க வந்து அண்ணாவோட பேரு தெரியும், ஆனா அண்ணா என்ன பண்ணாரு என்ன பேசுறாருன்னு தெரியாது. சரியா? அவர் இருங்க பைபிள்ல இயேசு என்ன சொல்லியிருக்காரு, அவரு எது சொன்னாலும் நல்லா இல்லாம சொல்லியிருப்பாரு. இல்ல அதான் நீங்க சொல்ற மாதிரி அவர் பெண்கள் முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ணது இதெல்லாம் சொல்லாம ஊழலை ஒழிக்கணும், எல்லாரும் சமம், இது எல்லாத்தால நீங்க சொன்ன மாதிரி ஊழல் அதான் சொல்றேன். XYZ நீ எதை ஃபிட் பண்ணாலும் வந்து இதுல ஃபிட் ஆகி போயிடும். அவங்க நினைக்கிற முதுபெரும் தலைவர் எம்ஜிஆருக்கு இது செட் ஆயிரும். எம்ஜிஆருக்கு செட் ஆயிரும். அத பின்னாடி பேசலாம், அது பெரிய டாபிக். ஆட்சியும் ஊழலும் அதுல பெரிய விமர்சனம். இன்னொன்னு சமூக நீதியை கொஞ்சம் உருவாக்குறாரு, அதுல எங்களுக்கு எந்த விதமான இல்லை. ஏன்னா தலைவருக்கு கலைஞரே பிடிக்கும், அதை கூட நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கு, அவர் விமர்சனம் பண்ணி பிரோஜனம். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் நடந்துகிட்டு இருக்காரு, ஆனால் சுற்றியில் என்ன நடக்குன்னு தெரியாது. கரூரில் பேட்டி கேட்குறாங்க, வந்தார், எழுப்பி விட்டாங்க. ஐயோ உங்கள் பையனுக்காக போங்க, அப்போ தான் பழியெல்லாம் தூக்கி விஜய் சார் மேலே போட முடியும், நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னோன்னா அவரும் வந்துட்டார். 5 வருஷமாக எந்த சாவுக்கும் போலையாம். ஃபோனில் அஜித்குமார் கூப்பிட்டு அம்மா மன்னிச்சுக்கோமான்னு சொல்லுவாராம். ஆனால் தாவே மேலே குற்றம் சொன்னவொன்னே கிளம்புனாரு பாருங்க, சார்ட்டர் ஃப்ளைட் பிடிச்சி. அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டை எப்போ புக் பண்ணாங்க,
எப்படி வந்துச்சு, எப்படி நைட்டோட டேட்டா கிளம்புனாருன்னா அடுத்து சிபிஐ என்கொயரி வச்சுக்கலாம். அது அப்புறம் வச்சுக்குவோம். அதுக்கு தான் உச்சநீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்களே. நீங்க நைட்டு 8 மணிக்கு எந்த ஃபிளைட்டை போட்டு சென்னைக்கு போனீங்க? அதுக்கு ஏர்போர்ட் கிளியரன்ஸ் எப்படி இருந்துச்சு, இல்ல ஏர்போர்ட் கிளியரன்ஸ் எப்படி இருந்துச்சு, பிரைவேட் ஜெட் எப்படி வந்துச்சு? சரியா, பிரைவேட் ஜெட் இத்தனை மணிக்கு நீங்க மீட்டிங் முடிஞ்சு போயிருந்தா லேட் ஆயிருக்கும். எப்படியும் உங்க பிளான் படி பண்ணிருந்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சு போறதுக்கு லேட் ஆயிருக்கும். நீங்க எப்படி நைட் 10 மணிக்குள்ள எப்படி நீங்க சென்னைக்கே போனீங்க? எப்படி நீங்க சொன்ன மாதிரி இது எப்படி கிளியரன்ஸ் கிடைச்சது? சரியா, அது ஒரு கேள்வியா? அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு இது உடம்பு சரியில்லை, எந்த மீட்டுக்கும் போலையானா இந்த லவராவை பார்த்து எங்கேயாச்சும் பார்த்துன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சென்னையில வெள்ளம் வந்தப்ப அந்த வெள்ள பனி அப்பயும் சரி, அதுக்கப்புறம் மாவட்ட ரீதியா தஞ்சாவூர், அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல ஏதாச்சும் ஒண்ணுனா போறாரு, கரூர்ல இந்த மாதிரி அவருக்கு ஏத்த மாதிரி எல்லா ஊருக்குமே இப்ப வந்துட்டாரு. அவரு எல்லா டிஸ்ட்ரிக்டுமே இன்சிடென்ட் சொல்றேன். அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் அவர் நேர்ல வராரு. சரியா, அந்த சென்னையில இருக்கிற அந்த பிளட் ரிலீஃப் அப்ப அவர் காரை விட்டு இறங்க முடியல, தள்ளாடுது அவருக்கு. சரியா, இத்தனை வயசுலயும் நேர்ல போய்கிட்டு ஏன்னா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அவர் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு. அவருக்கு தெரியாதா நேர்ல நம்ம ஒரு 10 பேரை போய் இது பண்ணோம்னா பண்ண போறானுன்னு தெரியாதா, வீட்டுல நம்ம ரெஸ்ட் எடுத்தோமான்ட்டு. ஆனா நேர்ல போய் நம்ம பார்த்தாதான் அடுத்தவன் இன்னும் 4 பேர் வேகமா வேலை பார்ப்பான் அப்படின்ற ஒரு இது அவரே இறங்கி பார்த்தாரு. நிறைய பேர் இன்னொன்னு என்னன்னா, நீ சொல்றபடிங்களே வச்சிருந்தாலும் அவர் நினைச்சிருந்தாருன்னா காலையில 5 மணி 6 மணி 8 மணி கூட கிளம்பி வந்திருக்கலாம்னு நான் சொல்றேன். சரி, நீங்க அவர் எதுக்கு அவர் காலையில 6:30 மணிக்கு சென்னைக்கே வந்துட்டாரு. கரூருக்கு போயிட்டு திருப்பி சென்னைக்கு அவர் நினைச்சிருந்தாலும் காலையில 8 மணி போல பொறுமையா கிளம்பி கரூருக்கு போயிட்டு திருப்பி வேலையை பார்த்திருக்காங்க. ஜெயலலிதா மாதிரி இருந்தா பணத்தெல்லாம் தூக்கி பொக்லை இதுல ஜேசிபில வச்சு பணத்தெல்லாம் புதைச்சுட்டு மேல இருந்து வெள்ள நிவாரணம் பண்ணின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் மேல இருந்து கை காட்டிட்டு போயிருந்துருவான். கீழே மானகட்டத்தனமா நம்ம ஆளுங்கதான் கை காட்டிட்டு இருந்திருப்பானுங்க. ஜெயலலிதா மாதிரி இருந்திருந்தா எவனும் கேள்வி கேட்க மாட்டான். ஆனா எவன் ஒருத்தன் நேர்ல பார்த்து பண்றானோ அவங்கள அப்ரிசியேஷன் பண்ணவே தெரியாதுங்க அவங்களுக்கு. ஐயா, அப்ரிசியேஷன் பண்ண வேணாங்க, அதை கிரிட்டிசிசம் பண்றாங்களே. நீங்க ஃபர்ஸ்ட் நேர்ல எவன் வரானோ, இப்ப இவர் இருந்தாரு, விஜயகாந்த் இருந்தாரு. தெரிஞ்சு விஜயகாந்த் 2016 அப்போ நேர்ல போய் அவ்வளவு வேலை பார்த்தாரு. சரியா, இருந்தாலும் பண்ணாரு. ஆனா அவரு சாகர வரையுமே எவனும் பெருசா போடல. அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் அதை பண்ணிட்டாருன்னா உயிரோட இருக்க ஒருத்தன் இந்த மாதிரி சரி பார்க்காம இறங்கி வேலை பார்க்கறான்ல. நான் ரேண்டமா கீழே இருக்க யாரையும் சொல்லல. ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்துகிட்டே ஒருத்தர் இறங்கி இந்த மாதிரி பாக்குறாருன்னா நீ எத்தனை சீஃப் மினிஸ்டர் அப்படி காட்டிட முடியும்? கரெக்டா, கிணத்துல இறங்கி வேலை பாக்குற ஆளை காட்டிட முடியும்? அதுதான் தூங்கி எழுந்துச்சாராம், காலையில இந்த மாதிரி உதயநிதிக்காக போனாராம். அப்ப அவருடைய குறிக்கோள் இன்னைக்கு ஸ்டாலின் திமுக என்ன தெரியுங்களா? ஒண்ணுமே இல்ல. அவர் உடம்பு சரியில்லை, அமைதியாயிட்டாரு. சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு மீடியா மீட்டிங்னு வச்சுக்குவாங்க. அவர் பேசுவாரு. இன்னொன்னு கூட நம்ம பசங்க ட்ரோல் பண்ணாங்க, நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க, அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியால. அந்த கேள்வி தானே நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. இதுதான் ஸ்டாலின் திமுக. ஆனா அதை இயக்கக்கூடியவங்க 2 பேர், மருமக மகன். எனக்கு அங்க தெரியும் என்ன சிஸ்டம். முதல் விஷயம், இப்ப இது எப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்களை குறை சொல்றோம்னா அது குறைய நம்ம செய்யாம இருக்கிறது தான் கரெக்ட். சரியா, இப்ப சட்டமன்றத்திலயோ ஒரு மீட்டிங் ஒரு பிரஸ் மீட்லயோ பேசும்போது நிறைய அதுக்கு உண்டான இது என்ன சொல்றீங்க அந்த டேட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா சொல்றதுக்காண்டி டேட்டா எழுதி வச்சிருக்கலாம். இது ஒரு சாதாரண பொதுக்குழு, அதுவும் சுத்தி நீங்க தான் இருக்கீங்க, உங்க ஆளுக இருக்கீங்க. அத கூட ஒரு ஓனா சொல்ல தெரியாத, சொல்ல வக்கு இல்லாத
நீங்க வந்து பேப்பரை பார்த்து இல்ல படிக்கிறாங்க கஷ்டப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் வந்து பேஜ் திருப்பறதுக்கே வேஸ்ட் பண்ற ஒருத்தன் சரியா எழுதி கொடுத்தத படிக்கிறத பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாத வேண்டாம் முதல்ல. ஆமா. இன்னொன்னு அடுத்த கேள்வியை வந்து அதுவே அவரே கேட்டுக்கிட்டு அவரே பதில் சொல்றாரு. ஒரு செய்தியாளரை சந்திக்கிற துப்புலாத தலைமைய வச்சுட்டு நீங்க அவரே கேள்வி கேட்டு வச்சாலும் அவர் செய்தியாளரை சந்திக்கிறாருல்ல, அதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்லாம ஓடி பின்முதுகை காமிச்சிட்டு ஓடி போன கூட்டம் தானே இவங்க அம்புட்டு பேரும். இவங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. எத்தனை தடவை நியூஸ் ரிப்போர்ட்டரை பாத்திருக்காங்க, பிரஸ் மீட் எத்தனை தடவை வச்சிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு தெரியுமா? என்னது ஐயா அவங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு தெரியுமா? மீடியாக்காரங்களை பார்த்து ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 3 வார்த்தையில பதில் சொன்னார்ல. இல்லங்க மோடிங்க யூகேல வந்து ஆமா, அதாவது புரோட்டோகால்ல வந்து ஏதோ மிஸ் ஆகி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்து வந்ததுக்கு அப்புறம் நியூஸ் மீடியா வந்து பூந்துருச்சு சரியா. கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு ஓ மை காட் அப்படின்ட்டு அந்த ஆளு ஓடும். இல்ல இப்ப நம்ம ஒருத்தவங்க நம்ம அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்றோம்னா நம்ம அது எந்த இடத்துல இருக்கோம், நம்ம குறை சொல்ற இடமா இருக்குன்னு சொல்றது ஒரு 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 நார்மல் காமன் சென்ஸா இருக்கிற ஒரு மேனோட ஒரு இது செல்ஃப் அவேர்னஸ். அது கூட இவன்ட்ட மிஸ் ஆகுதுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு காண்டாகுது. இல்லங்க அவங்க வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் ஓகேவா, அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது ஓகேவா, அதுதான் மேட்டர். ஐயா எனக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான். உங்க டிஎன்ஏ உங்க துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு, நீங்க சொன்ன உடனே போயிடலான்னு. 14 சூழ்ச்சியே தெரியாது எங்களுக்கு, சூழ்ச்சியே புரியாது எங்களுக்கு, சூழ்ச்சியே அறியாதுன்னு சொன்ன ஆதவர்ஜனா கடைசி பேட்டி முடியாத போது அவங்கள பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க செய்யற சூழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது அண்ணன் வந்து வகுப்புல வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. சரி விடுங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு எவ்வளவு நேரம் 3/4 மணி நேரம் பேச்சுல ஒரு கண் பாஷையிலேயே வந்து சொல்லியிருப்பாரு, சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸ்டாலின் சாரோடைய திமுக மகன் ஒரு லெவல்ல இருப்பார், மருமகன் சீஃப் செக்ரட்டரி, தாவேக்காவை எப்படி அழிக்கணும் இதுதான் அஜெண்டா. அதுக்கு தான் பெண்ணு 20 கோடி. அந்த 27 இருந்து அந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் ஆகிற டைம் 8 நாள். ஒன்று லீகல் ஃபைட், மீடியா நம்ம திறக்கவே முடியாது, எல்லாரும் கைது, மாவட்ட செயலர் கைது, எல்லாரும் ஓட விடு. அன்னைக்கு காலைல நிர்மல்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார். இன்னைக்கு 28ஆம் தேதி சண்டே மார்னிங் அறிவு சார் எல்லாரும் போய் ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய் ஐயா தப்பு நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு. அவர்கிட்ட பேசுகிறார் நிர்மல்குமார் அவர்கள். காலங்காலத்தில் நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம, ஆனால் அன்னைக்கு அந்த கேஸ் எடுக்கலை. உயர்நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்டில் ஆயிடுச்சு. எல்லா தகவலையும் சொன்னோம். அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல, மீடியாக்கிட்டையும் போக முடியல. ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? அதில் ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கணும், வெளியே வந்து தொடர பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம், தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். வேண்டாம், எங்களுக்கு அரசியல் தெரியாது, ரவுடி அரசியல். ஓகே, இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன். அந்த மீட்டக்காரர் யாருன்னு சொல்லிட்டு வந்து பரவலா வந்து எல்லாத்துக்கும் தெரியல. ஆமா சரியா. எனக்கு என்னன்னா, ஏண்டா ஒரு நியூஸ் ரிப்போர்ட், ஒரு நியூஸ் மீடியா அவர் பேரை சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து கட்ஸ் இல்லாம சரியா, அவர் மீசக்காரர் இருக்கும் அப்படின்ட்டு தொடராம போனா, டேய் அந்த ஆளு வந்து ஜெயலலிதாவையும் குப்புற போட்டு தெரியாதா? ஆமா அதான் ஜெயலலிதா வந்து மாட்டுக்கறி சாப்பிடு மாவின்னு சொல்லிட்டு போட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹிட்லர் வந்து படத்தை போட்டு வந்து ஜெயலலிதா செஞ்சதா இருக்கட்டும். வீரப்பனை வந்து அதாவது போலீஸே வீரப்பனை தேடிட்டு இருப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தேடிட்டு இருப்போம், வீரப்பனை தேடி போய் வந்து பேட்டி கொடுத்ததா இருக்கட்டும்.
டேய் அந்த அந்த ஆளு வந்து இதை செஞ்சதுக்கு அந்த ஆளு ஆபீஸ வந்து கள்ளக்குட்டி அடிச்சாங்க. அந்த ஆளுக்கு வந்து இல்ல அந்த ஆளு எத்தனை தடவை கொலை பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க தெரியுமா? ஓட விரட்டிருக்காங்க அந்த ஆளை. ஓட வச்சிருக்கானுங்க. 2018 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளை வந்து 1.5 மாசம் காணோம், தூக்கிட்டானுங்க கேச போட்டு. சரியா, இங்க இருக்கிறவனுக்கு வந்து சூமோட்டோ வந்து கேசா போட்டு வந்து அந்த ஆளை வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து பேட்டி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு, அதாவது ஜெயலலிதா ஒரு போலீஸ் இருந்தப்ப ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு போட்டோ வந்தப்பவும் அதுக்குமே இவர் தான் காரணம் நினைக்கிறேன். இவர் தான் காரணம். சரியா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு மடிப்பட போய் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க உயிரோட இருந்த, அதாவது அந்த அம்மா வந்து உயிரோட இருந்தப்ப உங்களுக்கு 8 ஜெயில இருந்தப்போ 8 ஊசி போட்டு உங்களுக்கு கொலை போனாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா, இப்படி அப்புறம் வந்து பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு கேஸ் நடக்கும் வந்து ஒரு மினிஸ்டருக்கு எதிர்த்து பண்ணது இப்படியே. சரியா, உன்ன மாதிரி வந்து பேப்பர் ரவுடியில அந்த ஆளு. சரியா, அந்த ஆளு மேல வந்துகிட்டு 2 வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் இருக்கு, நூத்துக்கணக்கான வந்து எந்த கேஸ் இருக்கு, அவதூறு கேஸ் வந்து நம்ம அம்மையார் போட்டது இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. உன்ன மாதிரி வந்து எவ்வளோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் வந்து படிச்சு போற ஆள்ல நீ வந்து தப்பான இடத்த தொட்டுட்ட. ஏன்னா நாளைக்கு வந்து மாமனார் பாக்கெட்ல இருந்து எல்லாத்தையும் வந்து எழுதி சுருட்டி முடிச்சு விட்டுருவாங்க. ஆதவர்ஜனா தப்பான இடத்த நீ தொட்டுட்ட. ஏன்னா திமுக தொட்டுருந்தா கூட ஒரு கட்சி. ஆனா நீங்க இருக்கிற வந்து நக்கீரன் கோபால் இந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பேசுற, ஃப்ரீலான்சிங்கா வந்து பேசுற நிறைய பேரை தொட்டுட்ட. உனக்கு வந்து இத வெட்டுக்கு விழுகிற அடி சம்பட்டி அடியா இருக்கு. இல்ல, அவங்களுக்கு இன்வெஸ்டிங் ஜேர்னலிஸ்ட்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இன்வெஸ்டிங் ஜேர்னலிஸ்ட் வந்து நம்ம சவுக்காதான் இருப்பாங்க. அதனால இவங்க சமாளிச்சிடலாம். ஆனா நக்கீரன் வந்து அவர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். ஆமா ஆமா, சவுக்குக்கே டாடி 1980s ஆரம்பிச்சு சவுத் இந்தியால வந்து ஒண்ணு டாடி எல்லாம் அதால் வேற, அதால் ரகமே வேற. அதாலு போட்டி ஆட்டி வச்சதெல்லாம் அந்தால், அதாவது கலைஞரே வந்து ஆட்டி வைக்காத அளவுக்கு அந்த ஆள் ஆட்டி வச்சாப்புல. அந்த அம்மா எதை செஞ்சா அந்த போட்டோவெல்லாம் ரிலீஸ், அந்த நகை போட்டோலாம் ரிலீஸ் பண்ணதுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவர்தான் இல்ல உருவக்கேலி பண்றதா வந்து இருந்தா கூட 2 கும்கி யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு பெரிய ஒட்டியானம் போட்டு நிக்க வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவும் சசிகலாவும் பாத்தீங்கன்னா இல்ல ஒட்டியானவே வந்து இல்ல ஒட்டியான வந்து எனக்கு புரியல. அவ்வளவு கொள்ளையடிச்ச ஒருத்திய வந்துகிட்டு எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து ஊதுபத்தி உருட்டு போறதுக்கு முன்னாடி செருப்புல இருந்த டைமண்டு, சரியா, செருப்புல வந்து இவனுக்கு பதுக்கி வச்சிருந்த நகை, அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட சொத்து வேலி, அதை எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சு விட்டானு. அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அகமதாபாத்ல அந்த பிளைட்ல இறந்தப்ப 125 பேர் கிட்டக்கையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்னைக்கு நைட்ல இருந்தே ஆள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, இப்ப ஆக்சுவலா எப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போது என்னன்னா அந்த காஸ் ஆஃப் டெத் என்னன்னு இருக்கு. இப்ப அந்த காஸ் ஆஃப் டெத் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்ஸிசிட்டி, இந்த பாய்சன் மூலமாகவோ இல்ல வேற ஏதோ ரீசனா இருக்கும் பொழுது அந்த பிளட் சாம்பிள் அனுப்புறது, அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இங்க இருக்கிற அந்த காஸ் ஆஃப் டெத் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி, அந்த ரிப்போன்ஸ், அந்த புரோக்கன் சொல்லும் போது காமன் காஸ் எல்லாத்துக்குமே தெரியறதுனால, ஏன்னா இதுல வந்து இந்த டாக்ஸிசிட்டியோ பிளட் டெஸ்ட்டுக்கோ அதுக்கு உண்டான வேலை கிடையாது. அதனாலயுமே போஸ்ட்மார்ட்டம் வந்து சீக்கிரமா வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்ட நான் கேட்கும் போது அவங்க இதெல்லாம் வந்து சொல்றாங்க. நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. நைட்டு இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப போஸ்ட்மார்ட்டம் அப்ப ஒரு 3 நாள் வச்சு பொறுமையா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உறவை ஹால்ட் போட்டலாம், ஒரு பிரேக்க போட்டு. நான் என்ன கேக்குறேன், இதே பிரச்சனை தான் வந்து உனக்கு வந்து இலவசம் கேஸ்லயே வந்துச்சு. சரியா, கோர்ட்ல கேஸ போட்டு எய்ம்ஸுக்கு கொண்டு போயிட்டு வந்து உடற்கூறு ஆய்வு பண்ணாங்க. ஓகேவா, நீ சொல்றல நீ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றது வந்து உடற்கூறு ஆய்வு வந்து உனக்கு உடன்பாடு இல்லைன்னா நீ வந்து உயர்நீதிமன்றத்துல இத ரைஸ் பண்ணவே இல்லை. இந்த வந்து ரைஸே பண்ணல. வெக்கேஷன்ல போச்சு. ஏன் கோர்ட் வெக்கேஷன்ல போச்சுன்னா எந்த கேஸ் இது பண்ண முடியாதா? ஏன் ஜட்ஜி வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்ல, கோர்ட் வெக்கேஷன்ல இருந்ததாவே கணக்குல வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன்,
கோர்ட்டுக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்ல நீ கேஸ் ஃபைல் பண்றப்ப இந்த இந்த இறந்த பணங்களை தோண்டி எடுத்து கூட வந்து காசு ஆஃப் டெத் மறுபடியும் இது பண்ணுவாங்க. ஆமா சரியா, பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆணையிட்டு அதை கூட பண்ணுவாங்க. நீ ஏன் அந்த அளவுக்கு போல கோர்ட்ல வந்து நீ வந்து காசாவே நீ வந்து சொல்லல. ஆனா இங்க வந்துட்டு வந்து இத்தனை பேர் வந்து எப்படி வந்தாங்கன்னா பக்கத்துல இருக்கிற வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணி இங்க கூப்பிட்டு வந்து அவ்வளவு வந்து அடிப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து பண்ணி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காமனா என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து டாக்டரோட சூப்பர்விஷன்ல தான் நடக்கும். ஆனா டாக்டர் பண்ணுவாங்களன்னா கிடையாது. சரியா, அதுக்கு வந்து வெல் ட்ரைன்டு அதுக்கு உண்டான இருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. பட் ஆனா டாக்டரோட சூப்பர்விஷன்ல தான் பண்ணுவாங்க. புரியுதா? சோ அதனால வந்து எல்லா டாக்டர் தான் கட் பண்ணி இது பண்ணணும்லாம் இந்த இடத்துல எங்கேயுமே கிடையாது. அது எல்லா அது கவர்மெண்ட் எல்லா இதுலயுமே அது அப்படித்தான் இருக்கும். இல்லையா, நான் என்ன சொல்றேன், அந்த ப்ரொசீஜர் கூட போக வேணாம். சரியா, அந்த ப்ரொசீஜர் நான் கேக்குறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காசை எழுப்பி இருக்கலாம். நீங்க வந்து கோர்ட்ல வந்து அட்லீஸ்ட் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது உங்களோட அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அமைக்கும் போது கூட நீங்க இதை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நைட்டோட நைட்டா வந்து இது பண்ணிட்டாங்க, இது ஏன்னு கேளுங்க நீங்க கேட்டிருந்தா நீங்க சொன்ன மாதிரி அதை ரைஸ் பண்ணிருக்கலாம். பட் அதை பத்தி அவங்க பேசவே இல்லை. ஏன்னா கோர்ட்ல செருப்படி கொடுக்கும் தெரியும். சரியா, அதனால வந்து எதெல்லாம் செருப்படி விழுகுமோ அதெல்லாம் வந்து அங்கேயே விட்டுட்டு இங்க வந்து பேசுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ வந்து பேசுறது மூலியமா இது மூலியமா வந்து இன்னொரு 4 அவதூறு வழக்கு மேல போட்டு அதாங்க இதெல்லாம் ஜெயலலிதா இருந்தா பண்ணிருக்குங்க. கரெக்டா, நாகரிக அரசியல் சொல்லிட்டு நம்ம சைடு தான் வந்து ரொம்ப வந்து சாஃப்டா போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபாலே வந்து கொஞ்சம் கடிஞ்சுதான் பேசியிருப்பாப்ல டிஎம்கே கவர்மெண்ட்ட இந்த விஷயத்துல வந்து 1000 நாகரிக அரசியல் இருக்கட்டும், ஆனா விஜய வந்து இவங்க வந்து கைது பண்ணிருக்கணும். ஏன்னா வந்து இவ்வளோ இப்ப அந்த வீட்டுக்கு போற வரையும் கூட சரியா, அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்ததுல இருந்து எல்லாம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துச்சு. அப்படி இருந்துமே அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆளு இவரு ஸ்டாலின் வந்து இவ்வளவு வந்து பெருந்தன்மையா வந்து சரி இப்படி நடந்துருச்சு, எதுவும் அசம்பாவிதம் நடக்காம வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தத கொஞ்சம் கூட வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம மறுபடியும் வந்து அவரை வந்து திட்டுறதா இருக்கட்டும், இல்ல பொது வெளியில வந்து நேர்ல வந்து அவங்க மக்களை வந்து பார்க்காம அதை ஓன் பண்ணாம நீ இவனை வந்து டிஎம்கே சைட்ல வந்து அவதூறு பேசுறத அவர் வந்து ரொம்ப கடிஞ்சே பேசியிருந்தாரு. டிஎம்கே கவர்மெண்ட் வந்து வேற வந்து எனக்கு வந்து இந்த கோவம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இதுல என்ன அன்னைக்குன்னு கிடையாது, அதுக்கப்புறமும் விஜய் வீட சுத்தியுமே வந்து போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு போலீஸ் இது இல்ல சப்போர்ட் இல்லைனாலுமே போலீஸ் அவங்களுடைய கடமையா இங்க செஞ்சாங்க. நீங்க உங்களுக்கு Z+ இருக்குல்ல, நாங்க எதுக்கு நீங்க போலீஸை தப்பா பேசுவீங்கன்னு கவர்மெண்ட் ஈஸியா அந்த போலீஸ் பாதுகாப்பு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அங்கனக்குள்ள ஒரு அண்ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆக கூடாதுன்னு சொல்றதுக்காண்டிதான் கவர்மெண்டா இங்க அந்த நடவடிக்கையை வந்து பண்ணாங்க. பட் ஆனா அதாவது இவங்க சொன்னாங்க ஒரு இல்ல நன்றி உணர்ச்சி இல்லாத திமுக அரசுன்னு, கடைசியில யாருக்கு நன்றி உணர்ச்சி இல்லைன்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். எஸ், பாக்குறவங்களுக்கு தெரியுது. சரி, அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து இந்த சைடு போகாம அந்த சைடு இல்லாம ரெண்டுமே வந்து பாரபட்சம் இல்லாம வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பாக்குறவங்களுக்கு தெரியும். பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. இப்ப எழுதில நாங்க பேசல, மனசுல இருந்து வருது. இந்த அதுதான் இவங்க நேரத்துக்கு முன்னாடி பேரு தெரிஞ்சுக்கிட்டு மனசுல இருந்து வரும். எவனுமே கவனிக்கலடா அதுல நாளைக்கு போடுவோம். எந்தெந்த செகண்ட்ல அதான் எந்தெந்த செகண்ட்ல இருந்து பேப்பரை திருப்பலான்னு பார்த்துட்டு அந்த செகண்ட் எல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் வந்து எழுதி கொடுத்து படிக்கல, மனசுல இருந்து எழுதி சிறப்பா. எங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க நான் சொன்னேன் பாருங்க, அதை விட்டுட்டேன். நம்ம செல்வராஜ் அப்படி அவங்கள போட்டு 25ஆம் தேதி இல்ல நீங்க இந்த இடத்துக்கு தான் போகணும், இல்லைன்னா கேன்சல் அவர்கிட்ட மிரட்டுறாரு பார்த்திபன்ட்ட. அதெல்லாம் இருக்கு.
இந்த இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வரணும், இல்லைன்னா இந்த இடமே கேன்சல். அப்போ திருப்பியும் ஒரு 2-3 நேரம் கழிச்சு ரொம்ப பக்குவமாக பாசமாக, பிரதர் நீங்கள் தயவு செஞ்சு ஒத்துக்குவாங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இறக்கப்பட்டு பேசினோடனே செல்வராஜோட பொய் வாக்குறுதிகளை நம்பி அதை சைன் போட்டுட்டாங்க. அதில் என்ன பொய்? 25ஆம் தேதி தான் அவங்க மனு கொடுத்தாங்க, நாங்கள் 26 ஒத்துக்கிட்டோம், 27 நடந்துருச்சு. 10 நாளாக கத்திரிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம். எங்களுக்கு அந்த என்னமோ குழந்தைகள் கிட்ட கொடுத்து வாங்கின மாதிரி பேசுறாங்க. ஏன் படிச்சு ரீட் பண்ணி ஏன் அது கூட, அதாவது போலீஸ் என்ன கொடுத்தாலும், அதாவது வெத்து பேப்பர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க போல. அதாவது எங்களுக்கு இந்த இதுதான் வேணும், அதாவது போலீஸ் வந்து இந்த இடத்த வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறப்ப, சரியா போலீஸ் வந்து இந்த இடத்த அலாட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து போனோம். நீயே தான்டா எழுதி கொடுத்துருக்க கைப்பட பர்மிஷனுக்கு. நான் அந்த இடம் வேணாம், இடம் வேடாம் இப்போ தெரிஞ்ச அந்த சூழ்ச்சி. அப்போ இந்த சூழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே இந்த 16 நாள் என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணாங்க, இந்த முரசொல் என்ன எழுதுச்சு, பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுனாங்க, எல்லாம் தெரியும். அப்போ திருப்பியும் மக்களை பார்க்க போகணும். எப்படி திருப்பியும் கரூர் இருக்கிற, அதாவது எந்த இறப்பாக இருந்தாலும் முதல் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டிஎஸ்பியும் எஸ்பியும் முதல் ஒரு பேசிக்காக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு துறை ரீதியான என்கொயரி பண்ணுவாங்க. ஏன் பண்ணல? இதுதான் எதுக்கு பண்ணணும்? சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தானே காவல்துறை இருக்கு. எதுக்கு இது லான் ஆர்டர் பிரச்சனை இல்ல, இது லான் ஆர்டர் பிரச்சனை இல்ல, இது வந்து ஒரு சிவிக் இது. அதாவது ஆக்சுவலா வந்து நீ பண்ண டிசாஸ்டர், சரியா, சிவிக் அண்ட்ரஸ்ட் நீ பண்ண டிசாஸ்டர். இந்த டிசாஸ்டர் காரணம் நீதான்றப்ப உன்னதாண்டா தூக்கி வச்சு சாப்பிடும் போத அவங்களை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளா வந்து நீ வந்து பர்மிஷன் தரலன்ற சொல்ற இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். அதுக்கு காரணம் இந்த மாதிரி வந்து அசம்பாவிதம் நடந்தா அவங்க வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு இதுதான், இக்கட்டான சூழ்நிலை தான். ஆனா அவங்கள்ட்ட போயிட்டு வந்து ஏன் வந்து டிஸ்ட்ரிக்ட் வெளியே வந்து இந்த மாதிரி செக் பாயிண்ட் வச்சு எங்களை முடக்குறீங்க அப்படின்ட்டு, ஏன்னா நீ வந்து உன் கூட்டத்தை காட்டுற ஒரு வெறிக்காக, உன் ஷூட்டிங் வெறிக்காக, மொபிலைஸ் பண்றதுக்காக நீ வந்து இருக்கிற எல்லாத்தையும் சிவிக் அண்ட்ரஸ்ட் பண்ணணும். இவனதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் இவனை வந்து தூக்கி போட்டு வந்து சாத்தணும். எனக்கு தெரிஞ்சு நக்கீரன் கோபாலே செய்வாரு, சாத்துக்கிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நக்கீரன் கோபாலே இவனை தொடர்றதுக்கு, ஏன்னா அந்த ஆள் அவ்வளவு பெரிய ஆட்களை அடிச்சவரு, புரியுதா? இல்ல அது ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுன் வந்து நோண்ட ஆரம்பிச்சா, சில்பா குமார் நோண்ட ஆரம்பிச்சா பலது கிடைக்கும், அது வேற விஷயம். விஜய நோண்டுனா அது வந்து சிவிக்கோட முடிஞ்சு போயிடும். ஆனா இவன் மேல வந்து கிரிமினலா ஏறும். எனக்கு தெரிஞ்சு இவனை நோண்டு வாங்க பாப்போம். ஒரு கூட்டு சதி 120 யாரு? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஓனர் செந்தில் பாலாஜி, அப்புறம் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் திரு மகேஷ், நடிக்கவே தெரியாததுக்கு ரசிகர் மன்றம், அதை விட்டுருங்க அந்த இடம். 3வது காலங்காத்தால் துபாயிலேருந்து வந்தவர். ஆக்சுவல் 120 இவங்க தான், கூட்டு சதியே இவங்க தான். ஏன் திண்டுக்கல்ல இருந்து 420 தானே சொல்லுவாங்க, 120 நான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன், கூட்டு சதி 420ன்றது ஃப்ராடுலன்ட் கேஸ், 120ன்றது வந்து ஆமா பெரிய சமயம் வரல. அவங்கெல்லாம் கலைஞர்கிட்ட இருந்து அரசியல் கத்துட்டாங்க. மக்களை சாவடிக்கூடிய அரசியல் திமுக சீனியர் செய்யவே மாட்டாங்க. இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டு கொன்னாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி ஆளுக்குங்க தான் இது எக்ஸிகியூஷன்ஸ். இது நான் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்றேன். அதுக்கான விஷயத்த நம்ம சொல்லுவோம். நம்ம போய் என்கொயரி ஆஃபீஸர்கிட்ட ஒரு திருநான்னு நினச்சிக்குவாங்க, எனக்கு உங்க மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாலே அவங்க பார்த்துக்குவாங்க. வரிசையா இருக்குதுல. அப்போ திருப்பியும் தலைவர் போனா, தலைவர் பாதுகாப்பு ஓகே, அதுல ஒரு மண்டபம் இல்ல. ஏன் பெரியசாமி போல, ஏன் இவங்கெல்லாம் போல, அவங்கெல்லாம் கலைஞர்கிட்ட அரசியல் கத்தனா யாரு அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர். இப்ப பொய்யாமொழி மகேஷ் போனதுக்கு காரணம் பக்கத்து மாவட்ட திருச்சினால அவர் போனாரு. செந்தில் பாலாஜி கரூர் தானே, அப்ப அவர் வராம எல்லாரும் எதுக்கு வரணும்? சரி, அதுக்கப்புறம் KN நேருலாம் போய் இது பண்ணிட்டு வந்தாங்களா, ஆறுதல் சார். அப்ப அதெல்லாம் என்ன கதை? அதெல்லாம் தெரியாதுங்க. என்ன மண்டபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கரூர்ல இருந்து வெளியே தள்ளி போய் காம்பவுண்டே இல்லாம வெறும் ஒரு ஷெட்டு வச்சுக்கிட்டு ஒரு மண்டபம்.
மித்த மண்டபம் எல்லாருமே பிரைவேட் மண்டபம்லாம் சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு தான் காவல்துறையே மண்டபம் கொடுக்குறாங்களே, எங்ககிட்ட நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க கிளியரன்ஸ். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா, தலைவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை. ஆனால் அவருக்கு பதில் சொல்லியே அவருக்கு பழக்கமே பதில் சொல்லியே பழக்கம் இல்ல இல்ல தான் பேச்ச தானே கேட்டு பழக்கம் இல்ல. நெக்ஸ்ட் அங்க ஏன் போல அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்களுக்கு சொல்லணும். பாதிக்கப்பட்ட எங்க குடும்பத்துக்கு நாங்க சொல்லணும். அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்க கிடைக்கல. தலைவர் வாயை திறந்து அவங்ககிட்ட சொல்லல. அங்கதான் அந்த அவருடைய உண்மை இருக்கு. எவ்வளவு கடுமையான ஒரு நேரம் ஒரு தலைவருக்கு. உறவுகளை இழந்து பார்க்க முடியாம 30 நாள் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கவே முடியாத சூழலை உருவாக்கிய ஒரு அரசு, காவல்துறை, மீடியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொய்யையும் உள்வாங்கிக்கிட்டு கடைசியில இதே இடத்துல அவர் வந்து பார்த்தாரு. யாருமே இல்லை, தனியா பார்த்தார். எந்த விதமான இதுவுமே இல்லை, ஆடம்பரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. மீடியாவில் இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல. இதுதான் தமிழக வெற்றி கழகம். மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அவரை பார்த்துட்டு 10 நிமிஷம் என்னாச்சு? என்ன பிக்சரு? அந்த இது அவங்க அந்த 9 மணி நேரம் அழுத பிக்சரு ஒவ்வொருத்தவங்களும் போயிட்டு. இல்ல நான் இதுல என்னன்னா, எதுக்கு மகாபலிபுரம் வர சொல்லணும்? ஏன் திருச்சியில இல்லையா ஹோட்டலு? இல்ல நான் இல்ல எனக்கு தெரியல, நான் கேக்குறேன். ஏன் திருச்சியில வேற எந்த ஹோட்டல் இல்லையா? இல்ல அது கீழே மதுரையில எந்த ஹோட்டல் இல்லையா? இல்ல கோயம்புத்தூர் பக்கத்துல கோயம்புத்தூர் இருக்கு, கோயம்புத்தூர்ல எந்த ஹோட்டலும் இல்லையா? ஏன் குத்தகைக்கு எடுத்த ஹோட்டல் இப்பெல்லாம் கேள்வி கேட்பல மாட்டி போகல. 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தன்னுடைய கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்கால முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய நடிகர், திரையில மக்கள் கொண்டாடக்கூடியவர். ஆனால் மக்கள் முன்னாடி அழுது கண்ணீரை சேர்ந்து அந்த 30 நாள் காலையில 9 மணி, சாயங்காலம் 6 மணி, அப்ப எவ்வளவு வருது? 9 12ன்னா இங்கிட்டு 18. 9 மணி நேரம். நான் சொன்ன கணக்கு கரெக்ட் தான். 9 மணி நேரம் அழுதுருக்காரு பாத்துக்கோங்க. ஆமா, உங்களால முடியுமா? என்னால முடியுமா? ஸ்டாலினால முடியுமா? உதயநிதினால முடியுமா? 9 மணி நேரம் அழுகணுங்க. அதுதாங்க உண்மையான அரசியல். அம்மா, அக்கா, குழந்தைங்களை பார்த்து அதுக்கப்புறம் என்னால பேச முடியல. என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க தெரியும். அப்படி 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 நடந்துச்சா எனக்கு இது வரைக்கும் உள்வாங்க முடியல. அவர் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு. ஆனால் 9 மணி நேரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். உங்களை மாதிரி ஒரே தலைவர் இல்ல, ஒரே மனித பிறவி. 9 மணி நேரம் அழுகிறதுக்கு அவர்னால முடியும். அதான் சொல்றேன்ல, இது எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து தண்ணியில கண்ணீர் வடிச்சாலே வந்துகிட்டு அது 2 மணி நேரம் தந்தாங்க. அதை விட மோசமானதா 9 மணி நேரம். நைட்டு 3 மணி 7வது நாள்ல உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் வச்சுட்டு இட்லி கடை படம் பார்க்க போற. இட்லி கடை படம் பார்த்தா எங்க தலைவர் கிடையாது. அப்படி ஒரு கட்சி கிடையாது எங்களுது. அப்ப அந்த அந்த வலியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய எங்க தலைவர் 41 குடும்பத்தையும் அன்றைக்கு தத்தெடுத்தார். வாழ்க்கை முழுவதும் இந்த கட்சி தத்தெடுத்தது. இங்க இருக்கக்கூடிய 1.5 கோடி மக்களும் ஒரு ஆளா நாங்க இருக்கிறோம் பாத்துக்கிறதுக்கு. அந்த அந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு விடை பெறும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் மொழி எவ்வளவு இறுகி இருந்தது எங்களுக்கு தெரியும். அப்படி 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 ஒரு தருணத்தை எங்க அண்ணனை நாங்க பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த சூழ்ச்சியும் அந்த உணர்வும் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எந்த மக்களை நீங்க கை வச்சீங்களோ, பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும். இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப குடுத்துட்டு மாத்தி சீக்கிரம் அடிச்சு விடுங்கயா, அதாயா சீக்கிரம் அடிச்சு விடுங்கயா. இல்லையா, இது என்னமோ பி கிரேட் மூவிய பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கியா? இந்த தெலுங்கு டப்பிங்ல பாத்துட்டு புயலுக்கு பின் அமைதிக்கு பின் புயல். ஆமா,
பி கிரேட் தெலுங்கு மூவியை பாக்குற மாதிரி இருக்கியா, ஒரே இரிட்டேட்டிங் ஆகுது. அழுது 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 9 மணி நேரம் அழுது குடும்பத்தை தத்தெடுத்து செஞ்சது தப்புக்கு இது இது எப்படி இதுக்கு எப்படி இது பதிலாகும் சொல்ற மாதிரிதான். அம்மாவின் வழியில் பூமி உள்ளவரை இது மகாமக குளத்துல அம்மா கும்பகோணம் கொண்ட மாதிரி இது அந்த கணக்கு தான் நிப்பாட்டினாங்க. ஏன்னா நம்ம 26% கிராஸ் பண்ணிட்டோம். தலைவரால இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தனியாவே அவரால் ஜெயிக்க முடியும். இதுதான் உண்மை. எம்ஜிஆர் கட்சி திறக்கும் போது இவங்க கூட்டணி வருவாங்களா, அவங்க கூட்டணி வருவாங்களான்னு நினைச்சு பார்க்கல. இதுல எதிர்கட்சிக்கு வேற நீங்கெல்லாம் இந்த கொடூரமான திமுக அழிக்கணும்னா நாங்க தான் ஒரு பெரிய கட்சி, எங்களோட சேர்ந்துக்குவாங்க. அங்க ஒரு மட்டம் தட்டுறது. நம்ம இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உருவானார். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரே தலைவர், எங்களுடைய தலைவர் மட்டும்தான் இந்த தீய சக்தியை தூக்கி போட முடியும். அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். அப்புறம் என்னப்பா கலரை ரெடி பண்ணிடலாமா? இல்ல அது எப்படி ஜெயலலிதா, அதாவது நீ எம்ஜிஆரை கூட நீ சொல்லிக்கோ. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்ப நீங்க எல்லாம் யாருமே இல்ல. சரி ஓகே, நீ அது ஒரு தலைவா படம் ரிலீஸுக்கு போய் கைய கட்டி நின்றேல வெளியே, கொடநாட்டுக்கு வெளியே, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்பாலஜி லெட்டர் எழுதுற வம்சத்தை அதெல்லாம் சகஜம் ஒரு பெரிய விஷயமா அதான் சொல்றேன்ல. ஒரு இல்ல இவன் சொல்றபடியே பார்த்தேன்னா அடுத்த அதாவது இது ஒரு சீப் பாலிடிக்ஸ்ன்றத விட அப்ப இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளோ பாத்தீங்கன்னா பெருசா படிப்பறிவு இல்ல. அவங்கள்ட்ட தீய சக்தி அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பக்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக மேல திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு ராட்சசம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணானுங்க. அது அந்த அதிமுக அதனால இல்ல, அது எம்ஜிஆர் மேலப்பட்ட ஒரு லைம் லைட் தான் மிக முக்கியமான காரணம். அத அப்ப அந்த மக்களுக்கு நான் சொல்றேன், ஜானகி ஜெயா இதுல தீய சக்திய திமுக தீய சக்தியை அடிப்போம்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த திமுக மேல இந்த தீய சக்தின்னு போட்டு வருங்க. இல்ல அது ஓகே. இல்ல நான் எம்ஜிஆர் வின் பண்ணதுக்கு காரணம் அப்ப இருக்கிற மக்கள்னால இப்பயுமே அது பிரிக்க முடியாதனாலதான் இன்னைக்கு இந்த 41 பேர் இறந்ததுக்குமே அதான் காரணம். சினிமா எது வாழ்க்கை எதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாம சினிமால பண்றதுதான் உண்மைன்னு நினைச்சதுனாலதான் அன்னைக்கு எம்ஜிஆர் ஈஸியா வின் பண்ணாரு. அவர் உதவி செய்யறாரு. அந்த அளவு இல்ல, அந்த அளவு ஒரு மக்குத்தனமான ஒரு கூட்டம் இப்ப இருக்கான்னு கேட்டா அது இல்ல. இப்ப பல இல்ல கூட்டம் இல்ல இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, இருக்கு, ஆனா கம்மியா இருக்கு. இல்ல இருங்க சொல்றேன். ஏன்னா எம்ஜிஆர் அந்த டைம்ல வெளியே எம்ஜிஆருக்கு பின்னாடி அந்த ஒரு கேள்வி கேட்கறது இருக்குல்ல. இப்ப எம்ஜிஆர் திரையில பார்த்து ரசிச்சுட்டு ஒருத்தன் கேள்வி கேட்கறது இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விஜய சினிமால என்ஜாய் பண்ண பல விஜய் ஃபேன்ஸ் அரசியல் கொடுத்து விட்டு இப்ப விஜயவே தீமுட்டு அடிக்கிறான். சரியா? அவனுக்கு என்னன்னா பாலிடிக்ஸ் சினிமா அதுதாங்கய்யா. நான் உங்க இதை கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். ஆனாலுமே அவர் வண்டி டயருக்குள்ள போறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தானே இருக்கு. அந்த கூட்டம் இருக்கு, அந்த அணிகுண்டி கூட்டம் இருக்கு. இல்ல இப்படி இல்லன்னு சொல்லல, கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். கம்மியா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம அண்ணனே அதை பாத்துப்பாப்ல அப்பப்ப கூட்டம் போட்டாருன்னா அந்த டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரக்கிளையில ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களே நம்ம இதுங்களுக்கு கடைசி இறுதி கட்ட அண்ணனே எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருவாப்ல. வாய்க்கு வச்சு போறது இந்த எல்லாத்தையும் போட்டு வச்சிருவாப்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் செஞ்ச விஜய் பாத்தீங்கன்னா பண்ண பல அதாவது பாத்தீங்கன்னா நிறைய அந்த விருதாச்சலம் மீட்டிங்ல இந்த நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. சரியா? எதுக்குமே விஜய் ரெஸ்பாண்ட் பண்ணதில்ல. ஆனா இதுக்கு இவ்வளவு பெரிய இதுக்கு ஓடி போய் விழுந்தானா அப்ப இதோட இம்பாக்ட் தெரிஞ்சிருக்கு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கூட்டத்துல இனிமேல் வர கூட்டத்துல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது பெரிய ஹைலைட்டா மாறும். ஏன்னா விஜய் கூட்டம்னாலே இப்படின்ற விஜய் கூட்டம்னாலே இப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா, ஏன்னா அந்த விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்துல நடந்தது வெளியே தெரியல, அடுத்து மதுரை பொதுக்கூட்டத்துல நடந்தது லேசா தெரிஞ்சிச்சு.
அடுத்து திருச்சி இதுல நடந்தது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிருந்துச்சு. கரூர் அதுக்கு முதல்ல அது காலையில நடந்த நாமக்கல் மேட்ரு கூட பெருசா தெரியல. ஆனா நாமக்கல்ல உயிரிழப்புகள் இல்லைனாலுமே நாமக்கல்லுமே இந்த மாதிரி ஆனது. பட் ஆனா கரூர்ல உயிரிழப்புகள் ஆனே இதாச்சு. இப்ப நாளைக்கு அவர் எங்கேயாவது ஒரு இது பண்ணும் போது யாரோ ஒரு ஆள் மயக்கம் போட்டு விழுந்தா கூட அது நியூஸ் ஆகும். அப்ப அதான் சொல்றல, நம்ம அண்ணனே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து முடிவுரை எழுதிடுவாரு. சரி ரைட், நம்ம இந்த வீடியோவுக்கு வாய்க்கரிசி போட்டுறோம். 83க்கு அப்புறம் 25 83ல ஆண்கள் அணி ஜெயிச்சது கபில் தேவ் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் பெண்கள் அணி ஜெயிச்சாங்க. அவங்க வெற்றி பெற்ற பிறகு சொன்ன வார்த்தைகளும் வழிகள் என்ன தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம், பெண்கள் அணி எப்ப ஜெயிச்சுன்னு சொன்னாரு? எதுல? கிரிக்கெட்லயா? கிரிக்கெட்ல இப்பதான் ஜெயிச்சது. அதான் நானும் கேக்குறேன். அது கபில் தேவ் வந்து 1985 ஐயா அது ஓகே, அதுல பிரச்சனை இல்ல. நம்ம இந்தியாவுடைய இல்ல பெண்கள் அணியை வந்து இப்ப ஜெயிச்சதான் சேர்த்து சொல்லியிருக்கு தற்கூரி. 83க்கு அப்புறம் ஜெயிச்சிச்சு. இந்த வாரம் தான், போன வாரம் தானங்க ஜெயிச்சது கபில் தேவ் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுன்னா இவ மீட்டிங் அப்பதான் நடந்துச்சு. மீட்டிங் வந்து அந்த இது இன்ஃபர்மேஷன் கரெக்டா நடந்துச்சு நினைக்கிறேன். ஆண்கள் அணிய இந்தியாவுடைய மென் டீம் வந்து எப்பயுமே இந்த உலகம் கொண்டாடும், இந்தியா கொண்டாடும். ஆனால் பெண்களை எங்களை வந்து கொண்டாடினது கிடையாது. இந்த ஒரு வெற்றி ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னாங்க. அது மாதிரி 2026 எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? தன்னுடைய குடும்பத்தை 3 நாள் ஆச்சா மட்டுமே ஆமாங்கய்யா, போன வாரம் கடைசில தாங்க ஜெயிச்சிச்சு. கொள்கைன்னு சொன்னாங்களே. அண்ணா அவர்கள் 67ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொள்கையாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா திமுகவை. கலைஞர் கொஞ்சம் சமூக நீதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ரெண்டுமே ஒரே நாள்ல தான் நடந்துச்சு. சண்டே இது நடந்துச்சு. இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் திமுக மீட்டிங் எப்ப நடந்துச்சு? காந்தியை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. மீட்டிங் வந்து காங்கிரஸ் தப்பா நினைச்சு கூடாது. என்னங்க எங்க தலைவரை வந்து திமுகவோட நோக்கி நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்க கையில காசு இருந்தா ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காந்தியை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த காந்தி இல்லைன்னா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்குள்ளயும் போக முடியாது. 5 நாளே ஆச்சுயா. 6ஆம் தேதி திட்டுவோம், பெரியசாமி அவர்களை திட்டுவோம், இந்த அமைச்சர்களை திட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு குடும்பத்துக்கு போய் மொத்தமா சேர்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் அவங்களுடைய அரசியல். இந்த அரசியலை ஒழிக்கணும்னா ஒரே தலைவர், நேர்மையான, உறுதியான, தைரியமான, மக்களுடைய உணர்வை உணர்ந்து கொண்டு வர. அவர் அடிக்கடி சொல்லுவார், அரசியல்னா என்னன்னு தெரியுமாங்க? மக்களோட உணர்வுல நம்ம வந்து இருக்கணும். இன்னைக்கு மக்கள் உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தான். அதனாலதான் நைட்டு மலர் வளையம் வைக்கிறது, அடுத்த நாள் கிளம்பிறது, 3ஆவது நாள் ஒரு தலைவரை குற்றச்சாட்டு சொல்றது, அவங்களுடைய பொதுச் செயலர் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்னு தேடுறது. இதுதான் அரசியல். சரி, இப்ப இவர் என்ன சொல்றாரு? அப்ப வந்து இப்ப இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா இப்ப இவங்களும் வந்து 40 நாள் வந்து துக்கம் அனுசரிச்சு வந்து அவங்க 41 வீட்லயே வந்து 41 வீட்லயே இருந்து ஒன்னொன்னா இருந்து இது என்ன லாஜிக்ல இருக்கு? இப்ப அடுத்த சொல்றேன். இவன் ஸ்டார்டிங்ல பேசின பேச்சுல என்ன சொல்லிருப்பானா, நம்ம கிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இவங்களுக்கு வந்து வாய்க்கரிசி போடுற ரீதியில வந்து நம்ம கூட இருந்திருப்போம் அப்படின்ட்டுருக்கான். இல்ல எனக்கு புரியல. உனக்கு வந்து உன்னால செத்தவங்க ஒருத்தவங்களுக்கு நீ இருந்து ஆறுதல் சொல்றது இல்ல வந்து அவங்க கூட இருக்கிறதுனா அது இருக்கிற அதிகாரம். அவன் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான். இல்ல இதுக்கு முன்னாடி சொன்னாங்க முடிச்சுட்டு அடுத்து இட்லி கடை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் படி அவங்க பண்றாங்க. இப்ப இதுக்கு என்ன? இப்ப கொலை பண்ணது நீங்க. நான் உங்களையுமே அதே கேள்விதான் கேட்கிறேன். நீங்களுமே 40 நாள் இருந்தது தப்பு. நீங்க வந்து உடனே களத்துக்கு வந்து அவங்க கூட இருந்து நீங்க வந்து எல்லாமே பண்ணிருக்கணும். இப்ப அவர் வந்து விஜய்னால வர முடியலன்னா உங்க கட்சியில இருக்கிற எல்லாருமே 40 நாள் துக்கம் அனுசரிச்சு இது பண்ணீங்க.
நீங்க யாராவது வந்து முதல்ல இதுல 2ஆம் கட்ட தலைவர் யாரு 3ஆம் கட்ட தலைவர் யாருன்னே தெரியல, யாராவது வந்து ஏதாவது பேசிட்டு இருக்கணும். 12,000 நிர்வாகி இருக்கிற ஒரு கட்சியில எப்படிங்க வந்துகிட்டு வந்து இவ்வளவு நிர்வாகிகளை வந்து 12,001 ஒருத்தருங்க மொத்த நிர்வாகிகள், ஒரு தலைவர், மிச்சம் 12,000 பேர் நிர்வாகிகள். இதுல 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் எல்லாம் யாருமே கிடையாதுல்ல உங்களுக்கு. ஐயா பவுன்சரை வச்சு இன்னைக்கு இந்த பேச்சுக்கு 300 தடவை வந்து நிர்மல்குமார் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஆள் கார்ல உள்ள வரும்போது பவுன்சர்களுக்கு நீங்க ஐடி கார்டு போடல உங்களை உள்ள அனுப்ப மாட்டேன்னு அந்த ஆளை 1/4 மணி நேரம் வெளியே நிக்க வச்சு அதுக்கப்புறம் உள்ள இருந்து வந்து சொன்னதுக்கு அப்புறம் தாங்க உள்ளேயே விட்டாங்க அந்த ஆளையே. இவங்க பேசுறாங்க வந்து எல்லாம் இது பண்ணிக்கிட்டு. இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய வெற்றி, டிவிகேவுடைய வெற்றி எப்படி இருக்கணும்னா, ஊழல் மட்டும் இல்லை. இன்னைக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு விவசாயி நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு 4 மாதம் சாகுறாங்க. ஆனால் அந்த நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு ஊழல். தலைவர் அதை வந்து திருவாரூரில் சொன்னார். அதுதான் இப்போ நடந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் போய் நடக்கக்கூடிய ஊழல்களை சொல்லக்கூடிய, அதை போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர். வரக்கூடிய 2026 வெற்றி நம்ம தலைவரை ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒவ்வொரு ஊழல் சொல்றான்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி இந்த பொதுக்குழுலையும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கிட்ட காசு வாங்கின ஊழலை பத்தி சொல்லிருக்கோம்ல, அதை அவர் சொல்லவே இல்லை. பாருங்க, ஏமாத்திட்டாரு. அது எப்படிங்க எல்லாத்தையும் ஈக்குவலா பாக்குறாங்க, எல்லாத்தையும் ஈக்குவலா காசு வாங்குவாங்க. அது சொல்லணும்ல, அது ஊழல் தானே. அது எப்படிங்க கட்சி நிதிங்க அது? என்னங்க நீங்க மாசம் வாங்குறது எப்படிங்க நிதியாகும்? அது சரி. முதல்வர் வாக்குறது மட்டும் இல்ல, அவர் ஏதோ முதலமைச்சர் ஆகணும், ஒரு பதவி வெறி இருக்கு, அதிகார வெறி இருக்கு, கிடையாது. ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்ச கூலியை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் மெரினா பீச்சில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முதல்வரும் துணை முதல்வர் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த குழு வந்து நம்மளை பார்த்தாங்க. போராட்டம் அவங்க கூலிக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூலி படமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தெரியுதா உணர்வு? தூய்மை பணியாளர்கள் கூலி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஐயா இவங்க எப்படிங்க எல்லாத்தையும் இப்ப தமிழ்நாடுன்னு சொல்றது 234 கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கும், ஒவ்வொரு இது இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட்ல இருந்து பண்றாங்க, சரியா? அந்த போராட்டங்கள் தப்பு சரி அப்படின்னு சொல்ற இதுக்கு நான் வரல. அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து போறாங்க. ஏன்னா நம்ம இந்த தூய்மை பணியாளர்கள் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதை பத்தி, சரியா? இது வந்து அவங்க இது கவர்மெண்ட் இவங்க போராட்டம் பண்ண உடனே வந்து இப்ப வந்து அவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த மெரினால இவர் சொல்றப்ப கடல்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க, சரியா? இப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? கைது தானே பண்ண முடியும். விட்டுட்டு போய் யாராச்சும் போனாலும் அது ஆபத்து, அது ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்து. அப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா அப்ப என்ன ஆகுது? இப்ப 234 கான்ஸ்டிடுவன்சில என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு வந்து அந்த பிரச்சனை தாங்க முக்கியம். எனக்கு என்னோட இது எதுவுமே கிடையாது. இப்ப எங்கேயாச்சும் இந்த பிரச்சனையா, அதுக்கு நான் தான் காரணம். அப்ப நான் ரிசைன் பண்றேன், இல்ல நான் சோகமா இருக்கணும், நான் எங்கேயும் போக கூடாது. இது எப்படி வந்து நடக்கும்னு எனக்கு தெரியல. இல்ல அது அவ்வளவு உத்தமரா இருந்தா நண்பர் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, அந்த ஆக்சுவலா வந்து அந்த கார்கி தானே, அந்த இது ராம்கின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வந்து தூய்மை பணியாளர்களை வந்து பிரைவேட் கான்ட்ராக்ட் பண்ணிச்சல்ல. நீ எது சரியா, நீ கான்ட்ராக்ட் எடுத்து நீ வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஊதியம் கொடுத்து இது பண்ணலாமே, உன் பாக்கெட்ல இருந்து காசு செலவு பண்ணலாமே, சரியா? NULM ஸ்கீம் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்கல்ல யூனியன் கவர்மெண்ட், அவனுக்கு எதிர்த்து பேசு. NULM ஸ்கீம்ன்றத யூனியன் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்ப எல்லாத்தையும் பிரைவேட் ஷிப்பா மாத்திருச்சு. அப்ப வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து எடுத்து பேசு. சரி பேசல. இதெல்லாம் கேட்டா கஞ்சா கருப்பு மாதிரி என்னலம்மா அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கு வந்து கூலிக்காண்டி போராடுறாங்க. அந்த டேர்மே முதல்ல தப்பு. அவங்க பேசிக் என்ன, போராட்டத்தோட பேசிக் என்ன, போராட்டம் என்ன, பணி நிரந்தரம் கேக்குறாங்க. அவங்க வந்து அந்த பணி நிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஊதியமோ அந்த ஊதியத்தை இது எதுவுமே புரியாம மலுமட்டித்தனமா
இல்ல அதாவது சொல்றேன்ல, மாற்றி வைத்து சம்பாதிச்சு நம்ம மருமனுக்கு இது எதுவும் தெரியாது. சரியா, நம்ம கடந்து போவோம். நெக்ஸ்ட் வயித்துல அடிச்சு சம்பாதிச்ச காசு. வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச காசு. அரசியல். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தோழர்களும் தலைவர்களும் கட்சிகளும் உணர்வுடன் மக்களோட இருக்கிறோம். விவசாயிக்கு பிரச்சனைனா அதை மாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். அந்த அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்கட்டும், அந்த அதிகாரம் சமூக நீதிக்காக இருக்கட்டும், அந்த அதிகாரம் மத சார்பின்மைக்காக இருக்கட்டும், அந்த அதிகாரம் ஊழலுக்கு எதிரான இருக்கட்டும், வரக்கூடிய அரசு அந்த மாற்றம் ஊழலுக்காக இருக்கட்டும். நம்பர் கேஸ் சரியா, ஊழலுக்காக இருக்கட்டும். இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்பு அரசாக நம்ம தலைவர் கொடுப்பார் என்ற உறுதியோடு உங்களுடன் பயணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா முடிஞ்சுங்கய்யா, நம்மளும் முடிச்சுக்கலாம் ஐயா. சரியா, இவனை பத்தி பேசி வந்து இவனை பத்தி பேசுனதே டைம் வேஸ்ட் ஆனா, அட்லீஸ்ட் வந்து இவனை சார்ந்து இருக்க பிரச்சனை என்னன்னா, இவனுக்கு வந்து உண்மையை மறைக்கிறதுக்குன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே ஒண்ணுதான், இதுதான் நடந்துச்சு. சரியா, இதுதான் வந்து ஹைகோர்ட்லயும் வந்து இவனுக்கு சொன்னதும் சரி, சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதும் சரி. அங்க வந்து பேச வந்து கொஞ்சம் கூட வந்து சொல்லாம எல்லாத்தையும் வாய் மூடி ஏத்துக்கிட்டு, இங்க வந்துட்டு வந்து சிபிஐ வந்துட்டான்டா, ஏய் குருநாதன் வந்துட்டான்டா அப்படின்னு பேசுறது. ஆனா வந்து அதே குருநாதன் வந்துட்டு இவனோட சப்போர்ட் ஒருத்தனை வந்து அட்ரஸ் 3 நாளா தேடிக்கிட்டு இருந்தானுங்க. அவன் கிடைச்சானா கூட தெரியல. சரியா, இதுல நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பு உங்க சைட்ல இருக்குன்னு வச்சுக்கோமே, நீங்க வந்து ஆமா தப்பு நடந்துச்சு, இப்ப நான் அந்த தப்பை கரெக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நீங்க வெளிப்படையா நீங்க அந்த தப்பை பண்றத ஒத்துக்கலனாலும் ஓகே, நம்ம சைட்ல ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணுவோம், இதெல்லாம் இது பண்ணுவோம், போலீஸ்க்கு நம்ம வந்து சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மாற்றம் சொல்றாங்க. அந்த மாற்றத்துக்கு உண்டான அடியா அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு அதை முன்னோக்கி போகணும்னு நினைக்காம, நான் தப்பு பண்ணல, இவங்க எல்லாரும் தப்பு பண்ணாங்க, என்னை தப்பு பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லி இவங்க வந்து தானை வந்து ஒரு உத்தம புலித்திகளா வந்து காமிச்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு பிரச்சனை. இவங்க நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம இவ்வளவு பேசவே போயிருக்க கிடையாது. இல்ல, நான் இந்த தப்பா பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு, அப்படி என்னை வந்து இந்த மாதிரி தெரியாம தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு மனசு இல்லாதப்ப உனக்கு வந்து ரூல் பண்றதுக்கான எந்த ஒரு அருகதையும் இல்ல. நெக்ஸ்ட் வந்து உனக்கு வந்து நீ வந்து இப்படி ஒரு 60 பேரை கொண்டு விட்டு மாமல்லத்தில் கொண்டு விட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இது பண்ணது, அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து போராடுற எல்லாத்தையும் வந்து அவதூறு கேஸ், கஞ்சா கேஸ் போட்டு வந்து ஜெயலலிதா மாதிரி வந்து உன்னால ஈஸியாவும் ஜெயிக்க முடியாது இப்ப. சரியா, இதுதான் வந்து ரியாலிட்டி. அக்செப்ட் இட். சினிமா இஸ் நாட் ஈக்குவல் டு பாலிடிக்ஸ் சொல்லிட்டு பல பேர் வந்து ஆமா ஒரு ரியலைசேஷன்ல இருக்கானுங்க. உனக்கு வந்து உன்னோட அந்த ஒரு ஃபேஸுக்காண்டி வந்து ஓட்டு போடுறதுக்கு இருக்கானுங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு சின்ன பாப்புலேஷன் இருக்கு. ஆனா அந்த பாப்புலேஷனையும் பாலிட்டிசைஸ் பண்ணா வந்து நலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா, முன்னாடி மாதிரி படிக்காத தற்கூரி கூத்தம்ல. ஆமா ஐயா, மொத்தம் தலைவரே 14 நிமிஷம் தான் பேசியிருக்காப்ல. இவரு பொதுக்குழுவோட தீர்மானங்களே இல்லாம 2 மணி நேரம் பேசியிருக்காப்ல, 3/4 மணி நேரம் பேசியிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்சுவலா இது வந்து தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற வந்து பிரச்சனை இருக்குல்ல, உங்களுக்கு வந்து எஸ்ஐஆரா இருக்கட்டும், இதை வந்து நீர்த்து போறதா இருக்கட்டும், கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓச்சோரி அப்புறம் வந்து எஸ்ஐஆர் இந்த மாதிரி வந்து பொதுக்குழு நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இன்ஃபார்ம் பண்ணல. கரெக்டா, பிளஸ் வந்து பொதுக்குழுல வந்து விஜயோட அம்மாவுக்கு என்ன வேலைன்னு தெரியல. ஓகேவா, பேசிக்கான ஒரு விஷயம், பொதுக்குழுனா வந்து கட்சியில வந்து அங்க இருக்கிற நிர்வாகிகள் ஒண்ணு கூடி அங்க தீர்மானமா அது பண்ணி அதுக்கு வந்து தீர்மானங்களை வந்து வெளியே வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு கட்சியோட வந்து பொதுக்குழு. ஆனா இப்ப என் தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்து அதிமுக, அவரு வந்து சொல்றாரு என்னடா கட்சி நடத்துறானுங்க, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர் சொல்றாரு இந்த மாதிரி என்னடா கட்சி நடத்துறாருங்க, இந்த மாதிரி வந்து பொதுக்குழுனா வந்துட்டு இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றி யாருமே கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா இது என்னமோ வந்துகிட்டு எல்லாம் விஜயோட அம்மாலாம் எந்த கட்சியில வந்து இதான்னு சொல்லிட்டு
அதிமுக கேள்வி இல்ல பொதுக்குழுன்னு அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பொதுக்குழுன்னு சொல்றது தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை தேர்தல் கமிஷன்ல கொடுத்து அது பொதுக்குழுக்கு உண்டான இதுவே வந்து வேற. இது வந்து ஒரு மீட்டிங், ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தா ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் வந்து ஒரு விக்டிம் பிளேமிங், அதாவது நான் தப்பு பண்ணல, அவன் தான் மிஸ் நான் குசு போடல, இவன் தான் குசு போட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு குத்தகை நடத்தப்பட்ட ஒரு மீட்டிங் தான் இது. ஸோ அதுதான் இன்னைக்கு ஏன் விஜய் பத்தி பேசுறத நான் பேசலன்னா, விஜய் வந்து மயிர் மாதிரி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் தான் வந்து தனக்கு வந்து எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு வந்து இந்த அரசியல் அத்துப்படி, நான் 10 வருஷம் திமுக வேலை பார்த்திருக்கேன், நான் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவர் பேசின அந்த 3/4 மணி நேரம் ஸ்பீச்சுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப காண்டா இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு வந்து என் நண்பர் கேப்டனை கூப்பிட்டு வந்து தூங்காம உட்காந்து 3 மணி உட்காந்து நாங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து 2 பார்ட்டா ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேப்டன் ஃபார் ஸ்பெண்டிங் டைம். சரியா சரியா, கேப்டன் வந்து ஒரு வாழும் விஜய் தான், அவர் போய் தூங்குவாரு. நன்றி, வணக்கம். வன்முறையில் இருந்தா தனியா குற்றம் கொடுங்கயா. ஓகேடா, ஓகே நீ போ, நான் பாத்துட்டு எடிட் பண்ணிட்டேன். சரியா, ஓகேடா, ஓகே பாய்.